ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا சங்கையான பெருமக்களே, நஜ்ஜாஷி மன்னரும் குறைஷி தலைவர்களும் என்ற துணை தலையங்கத்தின் கீழ் நாம் உரையாற்ற இருக்கிறோம். முஸ்லீம்கள் இல்லாமல் காந்தது ஒரு வகையான ஒரு அமைதியான ஒரு தோற்றம். கூடிய குறைஷி தலைவர்களும் மற்றவர்களும் பார்க்கிறார்கள், என்னடா இது, சில சலசலப்புகள் நடந்து கொண்டிருக்குமே, அதெல்லாம் காணோமே, என்ன ஆயிற்று, உஸ்மானை எங்கே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை எங்கே, அபூ மூஸல் அஷ்அரியை எங்கே என்று ஒவ்வொரு ஆளும் இப்படி பார்க்கிறாங்க. பார்த்தா ஆட்களை காண இல்லை. என்ன ஆட்சி யோசிங்க, தேடலாம். அவர்கள் தேடிய பொழுதுதான் இவர்கள் நஜாஷி மன்னரினுடைய அரவணைப்பை நாடி அவர்கள் எத்தியோப்பியா வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு அபிசீனிய மன்னர் நட்பானவர். நஜாஷி மன்னர் இருக்கிறாரு, அவருக்கும் இருக்கையில நல்ல நட்பு இருக்கு. எனவே அவங்க சொன்னாங்க, இவனும் அங்க போய் நிம்மதியா இருக்க விடக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி இங்க இழுத்துட்டு வரணும். ஒண்ணு நிம்மதி என்று சொன்னா அவங்க நம்ம பழைய மதத்துக்கே வரணும். லாத், உஸ்ஸா, ஹுபல் போன்ற சிலைகளை அவர்கள் வணங்க வேண்டும். நாம் என்ன கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் அவர்கள் இருக்கணும். ஒண்ணு அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய துன்புறுத்துதலுக்கும் கஷ்டத்துக்கும் நாம் வேதனைப்படுத்துதலுக்கும் அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கணும். இந்த ரெண்டுல ஒண்ணுதான். வேற எங்கேயும் போய் நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. இங்கிருந்து அங்க போய் இங்க உள்ள மார்க்கத்தை இவருக்கு மார்க்கத்தை அங்க சொல்லவா, இதற்கெல்லாம் நம்ம அனுமதிக்க முடியாது. எனவே என்ன செய்யணும், அங்க போய் ஆகணும். போய் அந்த ஆட்கள் எல்லாம் பிடிச்சு இழுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யாரு போறது யாரு போது அம்ர் இப்னு ஆஸ் அவங்கள போறது. ரொம்ப பெரிய அறிவாளி அம்ர் இப்னு ஆஸ், ரொம்ப பெரிய கட்டிக்கார், சரியான சிந்தனைவாதி, வசதி வாய்ப்புகள் உள்ளவர், திறமையானவர், நல்ல பேசுவார். அம்ர் இப்னு ஆஸ் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, நஜாஷி மன்னர் இடையில ஏன்னா இங்க பல தடவை வியாபார விஷயமாக அங்க போகும்போதெல்லாம் மன்னரை சந்தித்து வருவதும் மன்னருக்கு அன்பளிப்புகளை கொடுப்பதும் இதெல்லாம் பல முறை நடந்திருக்கிறதுனால அந்த நட்பு இருக்கு. அது ஒரு பலம் தரும். நட்புங்கிறது ஒரு பலம் தரத்தானே செய்யும். ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். வேற யார் போறது, உமாரத் இப்னுல் வலீத், அப்துல்லாஹ் இப்னு ரபியா என்ற 3 பேர். இதுல மெயினா யாருன்னு கேட்டா அம்ர் இப்னுல் வலீத் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரபியாவும் அதுல போயிருக்கிறார். அங்கையான பெருமக்களே, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, முழுமையான முதல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கிறாங்க. நம்ம மன்னர்கிட்ட போய் பேசுறோம். மன்னர்கிட்ட போய் நம்ம பேசுறதாக இருந்தால் எப்படி பேசணும், சாதாரணமாக ஒரு நட்பு ரீதியாக பேசக்கூடியவர் அண்மையில நம்ம போக இல்லை. இப்ப நாம போறது அந்த மக்களை திருப்பி இழுத்து வர வேண்டும் என்பதற்காக மக்காவினுடைய தலைவர்களினுடைய தூதர்களாக நீங்க போறீங்க. ஏற்கனவே போனதுக்கும் இப்ப போனதுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. அப்போது நீங்க போனீங்கன்னு சொன்னா அது நட்பு ரீதியாக போனது, வியாபார ரீதி போன போக்கில் பார்த்துட்டு வர்றது. இப்ப மன்னரையே பார்ப்பதற்காக நாம அனுப்புறோம் உங்களை. எனவே எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்றெல்லாம் ஒரு பயிற்சி, ஒரு முகாம் நடத்தப்பட்டு அதற்கான முழு ஆயத்தத்தோட போறாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் போன உடனே மன்னரை சந்திக்க கூடாது. மன்னர் என்ன செய்யக்கூடாது, முதல் எடுத்து போய் நேரம் மன்னரை சந்திக்க கூடாது. மன்னர் சம்பந்தப்பட்ட மன்னர் நெருக்கமாக யாரோட இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நீங்க போய் முதல்ல பார்க்கணும். ஐடியாவை பாருங்க, ரொம்ப லேசான ஆட்கள் இல்ல குறைஷி தலைவர்கள். முதல்ல அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கான ஹதியாக்களை முதல்ல கொடுத்துடணும். முதல்ல அவங்களுக்கு வச்சிருங்க. முதல்ல பிஏவை பார்த்துடணும், பியோனை பார்த்துடணும், அதுக்கு பிறகு தான் அமைச்சர் இல்லையா? அப்படிதான் நடக்குது எல்லாம்.
முதல்ல அவர்களை பாருங்கள், மன்னருக்கு நெருக்கமானவர்களை பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக தளபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களாக தளபதிகளாக இருக்கக்கூடியவர்களை பாருங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க. எல்லாத்துக்கும் மேலா முக்கியமா யாரு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஞானிகள், அறிவாளிகள். எப்போதும் ஒரு பெரிய குழு மன்னரினுடைய சபையில் இருக்கும், உலமாக்களினுடைய குழு, கிறிஸ்தவ உலமாக்கள், பாதிரிகள், அவர்கள் கற்றா ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகளையும் போய் நீங்க சந்தித்து அவர்களுக்கும் பரக்கத்தான் நீங்க கொடுத்துட வேண்டியதான். எல்லாரையும் கொடுத்ததற்கு பிறகு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் சொல்லி முடிச்சிடணும். நீங்க எப்படி சொல்லணுமோ அதுல அது அம்ர் இப்னு ஆஸ் பேசுவாரு, பேசுற ஆள் தானே, அவர் எப்படி பேசுவாரோ அப்படி பேசுவாரு. நீங்க எல்லாம் முறையாக கொண்டு போய் கொடுத்து சந்திச்சு கண்ணியப்படுத்தி எல்லாம் பேசி முடிச்சு அதற்கு பிறகு நீங்க சபைக்கு போனதற்கு பின்னால் அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கணும். நீங்க ஆரம்பிக்க கூடாது, நீங்க ஆரம்பிக்க கூடாது. அந்த பாதிரிமார்கள் ஆரம்பிச்சா வெயிட், அது அவங்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது இதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஆயத்தத்தை பண்ணிக்கிட்டு, மன்னரை பொறுத்த வரைக்கும் தோளினால் ஆடு, அதே மாதிரி ஒட்டக தோளினால் செய்யப்பட்ட பேக்கு, போர்வை, இதுல குறைஷிகள் ரொம்ப அழகா செய்வாங்க. அரபு நாட்டில் அதில் அற்புதமாக கிடைக்கும். இந்த பொருள்கள் மீது மன்னருக்கும் விருப்பம் இருந்தது. எனவே தகுதியான பொருள்கள், அதுக்கு அவனுக்கு சும்மா டப்பா பொருட்களை எல்லாம் கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால நல்ல மன்னருக்கென்று தனியான செய்திகள், அதே மாதிரி எல்லாருக்குமே குவாலிட்டியா தான் கொண்டு போனாங்க. மன்னருக்கு ஹை குவாலிட்டி, எல்லா பொருள்களையும் அள்ளிக்கிட்டு போனாங்க. நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டிய இருக்குது. நாம ஒரு கணக்கு போட்டிருக்கிறோம் 100 பேருன்னு, அங்க போனா 150 பேர் இருக்கலாம். எனவே அதற்கு மேலாக வந்தால் அதற்கு ஆயத்தமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று அவங்க என்ன செய்றாங்க, புறப்பட்டு ஜித்தாவுக்கு பெரிய சரக்கோட கப்பல்ல போறாங்க. கப்பல்ல தான் கொண்டு போகப்பட்டது. அங்க போய் அபிசீனியாவில் இறங்கியாச்சு. இறங்கியதோடு மாத்திரம் இல்லாமல், அன்றைய காலத்தில் பாஸ்போர்ட் விசாலாம் ஒன்றும் இல்லை தானே, போகலாம் வரலாம், யார் வர்றா யார் போகிறாங்கிற அரசாங்கத்துக்கெல்லாம் தெரிய போகிறது இல்லை. முஸ்லீம்கள் வந்து அங்கே தங்கி இருக்கிறாங்கிறது மன்னருக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்க போனாங்க, அகதிகளாக போய் அங்கே இறங்கி இருக்கிறாங்க. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக வருவதாக இருந்தால் ஒரு நாடு அவர்களை வரவேற்கணுங்கிறதுலாம் இன்றைய கால முறைகள். அது அன்றைய காலத்தில் அதெல்லாம் கிடையாது. நேராக போய் என்ன செஞ்சாங்க, இறங்கிட்டாங்க. முஸ்லீம்கள் ஏதாவது கூலி வேலைகளையும் அதுகளையும் இதுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கூலி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் ஒன்றும் சொர்க்கத்திலே ஒன்றும் வாழவில்லை, ஆனால் எந்த சங்கடமும் இல்லாமல் வந்தார்கள், நிம்மதியா இருந்தாங்க. யாருடைய அடியும் இல்லை, உதயம் இல்லை, திட்டமில்லை, வசவு இல்லை. இந்த மாதிரி நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரப்பை நிம்மதியாக வழங்கி கொண்டிருந்தாங்க. இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் கூலி வேலை செய்தாலும் நிம்மதியா வாழ்ந்தாங்க. எப்படிப்பட்டவர்கள்? வசதி வாய்ப்புகள் இருந்தவங்க எல்லாம் கூலி வேலை செஞ்சாங்க. இந்த ஹிஜ்ரத் வந்ததின் மூலமாக நல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரா உஸ்மானுல் கனின்னு தான் நம்ம சொல்றோம். உஸ்மானுல் கனின்னு தானே சொல்றோம். கனின்றாலே செல்வந்தர், பணக்காரன் தானே அர்த்தம். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய அருமை துணைவியார் செய்தத்னா ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படி போய் நின்று கொண்டிருக்கும் போது இவங்களும் போய் இறங்கிட்டாங்க. இவங்க வந்து இறங்கினது முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. துறைமுகத்தில் வந்து இறங்குறாங்க, கப்பல் இறங்குற இடத்துல சாமான்களோட வைக்கிறாங்க. மறுநாள் ஓய்வு எடுத்துட்டு முதலாவது யார் யாரெல்லாம் போய் பார்க்கணுமோ அதில் லிஸ்ட்லாம் தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணிட்டு அந்த ஆட்களை போகிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்கும், எதை கொடுத்தா நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு பேர் என்னது? அன்பளிப்பா? அன்பளிப்புன்னு பேரு. கையூட்டு, லஞ்சம். அது அந்த ரிஷ்வா என்று சொல்லக்கூடிய லஞ்சம் அங்கே நடந்தது. நடந்து எல்லாரையும் அப்படியே கையில கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஆளா போய் பார்த்தாங்க. பார்த்து 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 அந்த பொருட்களை பார்த்த உடனே அவனுக்கு பெரிய ஆச்சரியம். என்ன குவாலிட்டியான பொருள், என்ன அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் பேட்டு அவங்க போய் சொன்னாங்க. இப்ப நாங்க ஒரு செய்தியோட வந்திருக்கிறோம். என்ன செய்தி? எங்க தந்தையினுடைய வழியில வந்தவங்க தான் இங்க ஊர்ல வந்திருக்கிறாங்க. உங்க ஊர்ல வந்து இறங்கி இருக்கிறாங்க ஒரு குழு. ஆமா, நாங்களும் அரசல் புரசலா கேள்விப்பட்டாங்க இல்லையா? அவங்க வேற யாரும் இல்லை, எங்களுடைய இரத்த உறவுகள் தான். பெரும்பான்மையானவர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் இரத்த உறவிலே உள்ளவர்கள், எங்களினுடைய தந்தை வழி தொடரிலே உள்ளவர்கள் தானே. அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன வேண்டு கேட்டா, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில பல்வேறு பிரச்சனைகள் உருவாயிடுச்சு.
அடிப்படி தகராறு வழங்கி வந்துடுச்சு. அவர்கள் நாங்கள் வந்து வணங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய, வழமையாக இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய, வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய மதத்தை விட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. சரி, வெளியேறி இங்க வந்தாங்களே, இங்கேயாவது உங்க மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாங்களா? நஸ்ரானியத்தை, கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றார்களா என்றால் அதுவும் இல்லை. அந்த மார்க்கத்தையும் ஏற்கல. அவங்க இதெல்லாம் தப்புங்கிறாங்க, உங்க மார்க்கம் பிழைங்கிறாங்க. உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாததும் பொல்லாததும் இருக்கிறதும் இல்லாததும் எல்லாவற்றையும் சொன்னாங்க. எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அவர்களுக்கு கோபத்தை அப்படியா சொல்றாங்க, அப்படியா இப்படியான அவங்களெல்லாம் சூடேத்தி வச்சாங்க. அம்ர் பின் ஆஸ் பிந்திய காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி. அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு பெரிய சூஃபி. வாப்பா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே மகனார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் வந்துட்டாங்க. ரொம்ப சாலிஹான ஆளு, ரொம்ப அற்புதமான ஆளு. இன்னும் சொல்ல போனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முதலாவதாக எழுதியது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் தான். அவங்க தான் எழுதுறாங்க முதலாவது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை எழுத வேண்டும் என்ற பொறுப்பை மனதளவில் சுமந்து கொண்டு அதை செய்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ். இவங்களுடைய மகனார் தான் செஞ்சாங்க. இவங்க லேட்டா தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இவர்களும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால். அருமையானவர்களே, போய் எப்படியெல்லாம் பேசணுமோ, எவ்வளவு வேகத்தை அவர்கள் எல்லாம் தூண்டி பேசி ஒரு டென்ஷனான நிலையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்கள எல்லாரையும் பார்த்ததுக்கு பிறகு பாத்திரிமார்களை போய் பார்த்து பேசினாங்க. அவர்களிடத்தில் எவ்வளவு பணிவாக பேசணுமோ, ஏன்னா அவங்க மத தலைவர்கள் இல்லையா, மத குருக்கள் என்பதால் அவர்களை போய் பார்த்து பணிவோடு பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை அவங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்தவாறு போய் பேசினாங்க. பேசி முடித்ததற்கு பிறகு பரவாயில்லை, நாளைக்கு நீங்கள் வாருங்கள், நாம் பார்த்து கொள்ளலாம் சபையிலே என்றதும் அது போன்று சபையில வந்தாச்சு. சபைக்கு வந்தாச்சு. வந்ததும் மறுநாள் எல்லா மக்களும் குழுமி இருக்கிறாங்க. பிரதானிகள், அமைச்சர்கள், இராணுவ தளபதிகள் எப்போதும் சபை கூடுற மாதிரி கூடுது. அது பெரும் பெரும் உலமாக்களாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள், ருஹ்பான்கள், அவர்களெல்லாம் அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. மன்னர் வர்றாரு, எல்லாம் எழுந்து சுஜூது செய்யறாங்க. சுஜூது செஞ்சு முடிச்சதுக்கு அதுல இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமாரத் பின் வலீத் இவங்களும் இருக்கிறாங்க. இவர்களும் இருக்கிறாங்க. அவங்க வரல. யாரு? அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா வரல. அவங்க இருக்கிறாங்க வீட்டுல. பேசுவதற்காக அனுப்பப்பட்டவங்க இங்க ரெண்டு பேரு தான். இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? அவங்க செய்யறாங்க மன்னருக்கு. அந்த நாட்டினுடைய வழக்கம் மன்னருக்கு அது போன்று எல்லாரும் என்ன சுஜூது செய்யும் பொழுது இவர்களும் சுஜூது செஞ்சு முடிச்சாங்க. எல்லாம் சுஜூது செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு மன்னர் அப்படி ஒரு பார்வை பார்க்கிறாரு. அம்ர் பின் ஆஸ் நிற்கிறார். அம்ர் எப்போ வந்தீங்க? ஏன்னா அவருக்கு நல்ல பழக்கம். மன்னரே அம்ருன்னு பேர் சொல்லி கூப்பிடுறதா இருந்தா எப்படி இருக்கும்? விட்டுக்கலாம் இல்ல? ஒரு கூட்டத்தில் பெரிய கூட்டம் இருக்குது, பொதுக்கூட்டம். முதலமைச்சர் வர்றாரு, பிரதமர் வர்றாரு, ஜனாதிபதி வர்றாரு. நம்ம பார்த்து தம்பி எப்படி இருக்கிற நம்ம பேரை சொன்னான்னு வைங்க, நமக்கு எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த கூட்டத்துக்கு மத்தியில அம்ர் பின் ஆஸுக்கு அப்படி தூக்கி விட்ட மாதிரி இருந்தது. இல்லை, நாங்கள் நிறைய நாள் வந்தோம், மன்னரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம், கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த பாதிரிமாரிகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரே, அம்ர் பின் ஆஸ் ஒரு முக்கிய பணியாக இப்போது வந்திருக்கிறார். கடந்த காலத்தை போன்ற அல்ல இது. கடந்த காலத்தை போன்றல்ல, பணியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? இங்கே வந்திருக்கிறார். அவருடைய கோரிக்கைகள் நாம் செவியேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுல பெரிய பெரிய பாதிரிகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? அப்படி என்ன கோரிக்கை? வியாபாரத்துக்கு வருவீரு, பாப்பீரு, போவீருன்னு சொல்லி முதலாவதாக காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அன்பளிப்புகள், அருமையான அன்பளிப்புகள், அழகான பொருட்கள், தோளினால் செய்யப்பட்ட அற்புதமான பேக்குகள், போர்வைகள், செருப்புகள், எல்லா பொருட்களும் கொடுக்கப்படுது. எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டார். சரி, அம்ரு உங்களுடைய கோரிக்கை என்ன? என்ன கோரிக்கையோடு வந்திருக்கிறீங்க? மன்னரே, எங்களினுடைய தந்தை வழியில் உள்ள எங்களை சார்ந்த எங்களுடைய குடும்ப உறவை கொண்டுள்ள சில மக்கள் உங்க நாட்டில் அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். ஏன் நாட்டிலையா? ஆமாம், உங்களுடைய நாட்டில் தான், இந்த அபிசீனியாவிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். அவர்களை திருப்பி அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா,
ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இருக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா, அந்த வந்த சஹாபிகள்ல இருக்கிறாங்க என்பது இவங்களுக்கெல்லாம் தெரியும். இவரும் வந்திருக்கிறார். ஜாஃபர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், அலிநாயகத்துடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அவங்களும் இந்த குரூப்ல போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் அச்சம் இருந்தது. ஏன்னா ஜாஃபர் அற்புதமாக பேசுவார், நல்ல ஒரு பேச்சாளர். எந்த நேரத்தில் எதை தூக்கி வைக்கணுமோ அதை தூக்கி வச்சிருவார். எனவே இதுக்கு ஒரு தந்திரம் செஞ்சாங்க. அம்ர் இப்னு ஆஸ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, முதல் நாள் அந்த பிரதானிகளையும் அந்த பாதிரிமார்களையும் சந்திக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் இந்த முஸ்லிம்களை அரண்மனைக்கு வர வைக்க கூடாது. வந்த பேச்சுவார்த்தை இல்லாம அப்படியே நீங்க கூட்டிட்டு போங்க என்று சொல்லும் அளவுக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். எல்லாரும் சொன்னாங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா சேரும் போது அது என்ன இருக்க முடியும், மன்னர் மாத்தாவை சொல்ல போறாரு, பிரச்சனை இல்லை, எங்க ஆட்களா உங்க ஆட்கள் தானே, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க தானே, நாங்களும் அதுக்கு தகுந்தவர் பேசுறோம், நீங்களும் பேசுங்க, உங்களை அப்படியே அனுப்பிடுறோம். திரும்பி சொல்லிட்டாரு, முக்கியம் கொண்டும் கூடாது, அதுவும் குறிப்பாக ஜாஃபர் வரக்கூடாது, அதனால குழப்பிடுவாரு, அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு, அதனால அவர் வரக்கூடாது என்னங்கிறத நாங்க அப்படியே பார்த்துக்கிடலான்னு ஒரு முடிவு செஞ்சாச்சு. இப்போ பேசுனதும் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. சரி, எதற்கென புகுந்தார்கள் மன்னர் கேட்கிறார். அப்ப வந்த நோக்கம் என்ன? மன்னரே, அவங்க ஒரு புதிய எங்க ஊர்ல அப்துல் முத்தலிப்னு எங்க லீடர் இருந்தான், எங்களுக்கு அவர் பாட்டனார் தான், எங்க ரத்தத்தில் உள்ளவர் தான், அவர் ரத்தத்தில் உள்ளவங்க தான் நாங்க. ஆனா அவருடைய மகனார், இளைய மகனார் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று தன்னை நபி, இறை தூதர், அப்படியா இப்படியான்னு சொல்லி நாங்கள் இதுவரை வணங்கி வந்தவைகளை எல்லாம் மறுத்தும் வெறுத்தும் சிதைத்தும் பேசுகிறார். இதனால பெரிய குழப்பங்கள், பிரச்சனைகள், சில தகராறுகளும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில அவர்கள் என்ன செஞ்சாங்க, இடம் பெயர்ந்து உங்களை நம்பி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இதுல பெரிய வேடிக்கை, உங்களுடைய மார்க்கத்தையும் மதத்தையும் அவர்கள் அங்கீகரித்தவர்கள் அல்ல, அது சரியில்லை என்பக்கூடியவர்கள் என்றெல்லாம் பேசி இந்த மார்க்கத்தையும் உங்களுடைய மதத்தையும் தப்பானது என்று சொல்லக்கூடியவங்க அவங்க. எல்லாருக்கும் கோவம் வருமா இல்லையா? மன்னருக்கு கோவங்க. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அப்படின்னா அவங்கள கூப்பிடுங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் வந்திருக்கிறாங்களா விசாரிக்கிறார். ஆமா வந்திருக்கிறாங்க. எந்த பகுதியில் இருக்கிறாங்க, இன்னென்ன பகுதியில் இருக்கிறாங்க, நாளைக்கு அவர்கள் இங்க வரணும், அவங்கள வர வைங்க, கூப்பிடுங்க. அம்ருபிலா, நாம கொண்டு மாட்டிக்கிட்டோமோ, வரவானான்னு தானே அவங்கள நினைச்சோம். ஆனா இப்ப அவர் விசாரிக்கிறதுல எடுத்துட்டாரு, எங்களை பத்தி தப்பா பேசுறாரா, எங்களுடைய மதத்தை பற்றி அவர் குறைவாக பேசுகிறார்களா என்னன்னு கேட்கணுமா இல்லையா? எப்படி பேசுகிறான்னு நாளைக்கு வர சொல்லுங்கள். அந்த இருக்கக்கூடிய மந்திரிகள் அவங்க இல்ல, நமக்கு தேவையில்லை, நமக்கு எதுக்கு அவர்களை போட்டு விசாரிப்பவர்களோடு அனுப்பிவிட வேண்டியதான், இதில் நாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, இதில் நாம எதுக்கு தலையிடணும், நம்ம தலையிட வேண்டும் சொல்றாங்கல்ல. அம்ர் இப்னு ஆஸ் நமக்கு தெரியாதா, இவரை நமக்கு தெரியாதா, உமார் இப்னு வலீத் நமக்கு தெரியாதா, இவரெல்லாம் எப்படி பலமுறை வந்தவர், அவருடைய தன்மை என்ன, குறைஷ் லீடர்கள்ல உள்ள ஆட்கள். எனவே அவங்க சொல்றாங்க, நம்பகத்தன்மை உள்ளவர்கள் தானே இவர்கள், எனவே அவங்களோட நம்ம அனுப்பி என்று சொல்லும் பொழுது மன்னர் சொன்னாரு, அனுப்பிடலாம் இல்லைன்னு சொல்லல. உலகத்துல எத்தனை நாடு இருக்கு, எத்தனை, அந்த நாட்டுக்கு ஏன் மன்னர் என்ன கேள்வி கேட்கிறாரு பாருங்க. உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறது, அந்த நாடுகளுக்கெல்லாம் போகாமல் என்னுடைய நாட்பதற்கு என்ன காரணம், அதையும் நான் தெரியணுமா இல்லையா? இங்கேயே வந்தீங்க, அப்ப இங்க வந்து குழப்பம் அல்லது இங்க நிம்மதி கிடைக்கும் என்று அவர்கள் வந்தார்களா, அதெல்லாம் எனக்கு தெரியணும். விசாரணை இல்லாமல் நான் யாரையும் வெளியேற்ற மாட்டேன், வரட்டும், நாளைக்கு வர சொல்லுன்றார். நாளை சொல்லப்பட்டது. எல்லாரும் கொஞ்சம் குழம்புனாங்க. பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, பெண்கள் எல்லாம் என்ன இப்படி, அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சது, அவங்களுக்கு வந்து உங்க ஊர்ல இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து அங்க வந்துருச்சு. ஓஹோ இருக்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸ்ங்கிறது தெரியாது. அப்ப யாரும் வந்திருக்கிறாங்கிறத விளங்கி கொடுத்துருக்கிறாங்க. என்ன செய்வது என்ன, அந்த இரவு எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. என்ன சொல்லலாம்,
யார் பேசலாம் என்னெல்லாம் முடிவு வரும் பொழுது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொன்னாங்க, பேசுறது நான் தான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ், நான் பேசுகிறேன். உண்மையோ எது யதார்த்தமோ அது அப்படியே நாம் பேசுவோம், என்ன பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தான் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அவங்க என்ன கற்று தந்தாங்க அதை மாதிரி நம்ம பேசிடுவோம், எதையும் மாற்ற தேவையில்லை. மீதி அல்லாஹ் பொறுப்பு, தவக்கல். அல்லாஹ் எப்படி நாடுறானோ அது நடக்கட்டும். நாம் பிறந்தகத்தை விட்டு வரவில்லையா, குடும்பம் கோத்திரத்தை விட்டு திறந்து நாம் வரவில்லையா, இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொன்னால், இங்கேயும் அல்லாஹ் ஒரு கைதை நமக்கு நாடி இருக்கிறான். நம்ம நிம்மதியா தான் இருக்கிறோம். இந்த நிம்மதியை குலைப்பதற்கு அவர்கள் வந்து என்னங்கிறத நம்ம தெளிவா பேசுவோம், கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லுவோம் என்று ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க யாரும் பேசணும்னு நான் போறேன். காலையில் எல்லாரும் போயாச்சு. மன்னர் வர்றதுக்கு முன்னாலே போயிடணும் இல்லை, மன்னர் காத்திருக்க கூடாது, இவங்க தானே போகணும். எல்லாரும் போயிட்டாங்க. அந்த முறைப்படி போயாச்சு. மன்னர் வருகிறார். மன்னர் நஜாஷி அஸ்ஹம் இப்னு அப்ஜர். நஜாஷி என்று சொன்னால் அவருடைய அசல் பேர் நஜாஷி கிடையாது. அன்றைய காலத்தில் அபிசீனியாவை யார் ஆளுகிறார்களோ அவருக்கெல்லாம் நஜாஷி என்று பெயர் இருந்தது. யமன் போன்ற நாடுகள், ஷெஹர் போன்ற நாடுகளை ஆளக்கூடியவர்களுக்கு துப்பா என்று மன்னர்களுக்கு பெயர். மன்னர்களுக்கு தனி பெயர் இருக்கும். இந்தியாவை அன்றைய காலத்தில் ஆளக்கூடியவர்களுக்கு பத்லிமூஸ் என்று பெயர் இருந்தது. அதே மாதிரி துருக்கியை ஆளக்கூடியவர்களுக்கு காகான் என்று பெயர் இருந்தது. பாரசீகத்தை ஆளக்கூடியவர்களுக்கு கிஸ்ரா என்று பெயர் இருந்தது. ரோமை ஆளக்கூடியவர்களுக்கு கைசர் என்று பெயர் இருந்தது. இது போன்றுதான் எத்தியோப்பியாவை ஆளக்கூடியவர்களுக்கு நஜாஷி என்று பெயர். அவருடைய அசல் பெயர் அஸ்ஹம், அவருடைய தந்தை பெயர் அப்ஜர், அஸ்ஹம் இப்னு அப்ஜர். செய்திக்கு நாம் வர்றோம். மன்னர் வர்றார். மன்னர் வருகிறார் என்னதும் எல்லாரும் தலை சாய்க்கிறாங்க, சுஜூதுக்கு போறாங்க. இந்த மக்கள் மட்டும் அப்படியே நிமிர்ந்து அப்படி நிற்கிறாங்க. அப்போவே அம்ர் இப்னு ஆஸ் பார்க்குறார், வசமாக மாட்டிக்கிட்டானோ, நம்ம எல்லாரும் சுஜூது செய்கிறோம். திமிரை பற்றியா பக்கத்துலேயே உமார் இப்னு வலீத பாரு, திமிரை பாரு, தைரியமாக நிற்கிறத பாரு, போது நம்ம போட்டு கொடுக்குறது இது நமக்கு வசதியாக போச்சு, அவன் அப்படி இருக்கிறதா நல்லது அப்படின்னு அங்கனைக்குள்ளேயே பேசுகிறாங்க. அதுக்குள்ளேயே அங்கனைக்குள்ளேயே பாதிரிட்ட காதில் ஊர்றார், பாருங்க பாருங்க அவங்க சுஜூது செய்யல, சுஜூது செய்யலை, இதை முதல்ல தூக்குங்க இந்த சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். புரிந்ததற்கு பிறகு அந்த முதல்ல அங்கே சம்பிரதாயங்கள் இருக்கும் இல்லையா, அரசபையின் ஆரம்பிக்கும் போது சில சம்பிரதாயங்கள் அதெல்லாம் முடிஞ்சது. முடிந்ததும் இந்த பாதிரி கேட்குறாரு, மன்னா இவர்கள் தான் அந்த முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நேற்று குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். இந்த 2 பேராலும் அம்ர் இப்னு ஆஸ், உமார் இப்னு வலீதின் மூலமாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இவர்கள் தான். இவர்களை தான் ஒப்படைக்கணும்னு நாங்களும் சொல்கிறோம், அவங்களும் கேட்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் சரியானவர்கள் அல்ல என்பதற்கு இங்கு சபையில் நடந்த ஒரு நிகழ்வே சாட்சி. மன்னர் கேட்டார், என்ன நிகழ்வு? எல்லாரும் பணியும் போது அவங்க பணியில் பாருங்கள், ஒரு மன்னருக்கு செய்ய வேண்டிய இந்த நாட்டினுடைய முறை, மன்னருக்கு எப்படி பணிந்து மரியாதை செலுத்த வேண்டுமோ மன்னர் வரும் பொழுது அந்த மரியாதை இவர்கள் செலுத்தினார்களா? எவ்வளவு பெரிய வயது முதிர்ந்தவர்கள், எவ்வளவு பெரிய அறிஞர்கள், எவ்வளவு பெரிய திறமைசாலிகள், எவ்வளவு பெரிய தளபதிகள், உங்களினுடைய வயதை மூத்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கும் பொழுது சின்னஞ்சிறு சிட்டுக்களாக நின்று கொண்டு திமிராக நிமிர்ந்து நிற்கிறார்கள் இல்லையா? கொஞ்சம் கூட முதுகு வலை இல்லையே. அப்படியானால் இவர்கள் எவ்வளவு திமிர் பிடித்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே இவர்களை அவரோடு ஒப்படைக்க வேண்டியதான், விசாரணை கூட தேவையில்லை நாங்க நினைக்கிறோம். அப்படிலாம் முதல்ல அதை உடைக்கிறதுக்கே பார்க்கறான். மன்னர் சொன்னாரு, அப்படியா, நீங்க தான் இந்த, ஆமா நாங்க தான் வந்திருக்கிறோம். சரி, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னால இப்போது இந்த அரசபையினுடைய மரியாதை, ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின், ஒழுக்கம் இருக்குல்ல, எல்லாரும் எனக்கு நான் வரும் பொழுது அரசுங்கிற அடிப்படையில் பணிஞ்சாங்களே, நீங்க ஏன் பணி இல்லை? சந்தோஷம். அம்ர் இப்னு ஆஸ், உமார் இப்னு வலீத் பண்ணவங்களாம் சந்தோஷம். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மன்னரே சலாமுன் அலைக்கும்,
உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. இப்படித்தான் மரியாதை செய்வதற்கு எங்களுடைய நபி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். படைத்த ரப்பை தவிர யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது என்று எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். எங்களில் வந்து திருத்தூதர், அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் எப்படி எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அப்படி நாங்கள் நடக்கிறோம். இன்று இருக்கிறீர்கள், நாளை உங்கள் போய் வேறொருவர் அரசபையிலே வந்தால் அவர்களுக்கு நீங்கள் பணிவது என்பது எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட சுஜூதுகள் யாருக்கு மத்தியிலும் நடக்கக்கூடாது. மனிதர்களாக பார்க்கப்பட வேண்டும். எங்களுக்கு எங்களுடைய நபிகள் நாயகம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அதை மீறி நாங்கள் செயல்பட மாட்டோம். அது அல்லாமல் மீது தனி மரியாதை, தனி கண்ணியம் என்பது எங்களுடைய இதயத்தில் இருக்கிறது. அதையும் எங்களுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேர அபிசீனியாவுக்கு போங்க, அங்கே பாதுகாப்பான நம்பிக்கையான நாணயன் ஆட்சி செய்கிறார். அது பிடம் என்று சொன்னதால் இந்த மண்ணை நாங்கள் தேர்ந்தெடுத்ததை சொல்லிட்டாங்க. அவர் சொன்னாரு, இது நல்லா இருக்கு, நியாயமானதுதான். சரி, உங்களுடைய நபி என்று சொல்கிறீர்களே, அவங்க என்ன சொல்றாங்க? ஏன் நீங்கள் அந்த சிலை வணக்கத்தை விட்டும் நீங்கள் வெளியில வந்தீர்கள்? அவர்களுடைய ஹுபல் என்ற சிலையை நீங்கள் வணங்குவதில்லையா? லாத் உஸ்ஸாவை நீங்கள் வணங்குவதில்லையா? இதெல்லாம் நீங்க விட்டுட்டு வெளியில வந்திருக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? அரசே, அவைகளெல்லாம் ஒரு கடவுளுடைய ஆட்கள் எல்லாம் கடவுள் என்று வணங்க நாங்கெல்லாம் வணங்கணும். அதற்கு பிறகு தூண்டும் விதத்தில் இறை அவர்கள் எங்களுக்கு அற்புதமாக போதிச்சாங்க. ஏம்பா, இந்த ஹுபலை செஞ்சது யாரு? ஒவ்வொரு வீடுகளையும் செல்ல வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் செஞ்சது யாரு? நாங்க தான் செஞ்சோம். நீங்களே செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதை வணங்கிக்கிட்டுவீங்களா? நீங்கள் செய்த உருவாக்கிய ஒன்று உங்களை உருவாக்கியதாக ஆகுமா? இது எந்த, நீங்க தான் அதை படைக்கிறீங்க, உருவாக்குறீங்க. படைத்ததற்கு பிறகு அது உங்களை படைத்தது. நீங்க களிமண்ணாக இருந்தது, கல்லாக இருந்தது, செங்கலாக இருந்தது, உலை வடிவத்தை உருவாக்கினால் அது உங்களுக்கு கடவுளா? போயிடலாம். கடவுள் தன்னை பாதுகாக்க முடியவில்லை, எப்படி கடவுளாக இருக்க முடியும்? என் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்தார், கரங்களால் உருவாக்கப்படக்கூடிய எந்த பொருளும் கடவுளாக ஆக முடியாது. அது சூரியனாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், எதுவும் எந்த படைப்பும் இறைவனாக ஆகாது. அவர்கள் எங்களுக்கு தெளிவாக போதிச்சாங்க கொண்டிருக்கிறோம். இது மிகச் சரியானதாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு அறிவதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். வேறு என்ன சொல்கிறார்? முறிப்பதுக்காரங்க குடும்ப உறவு, அதோடு மட்டுமல்ல, உறவு முறிச்சிட்டு நாங்க சொல்லுவோம், தூக்கி வீசிட்டு வந்துட்ட மாமாவை, இப்படித்தான். அது பெரிய வீரமானது என்று நினைத்தோம், வலிமையானது என்று நினைத்தோம், சிறப்பானது என்று நினைத்தோம். அதையெல்லாம் உடைத்தார்கள் நபிகள் நாயகம். குடும்ப உறவை உடைக்காதே, முறிக்காதே. குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் என்று சொன்னால் கேவலமாக நினைச்சோம். உயிரோடு பெண் குழந்தைகளை புதைத்தோம். அப்படி புதைப்பது குற்றம் என்றார்கள். பெண் குழந்தை பிறப்பது வீடுகளிலே பரக்கத்தை கொண்டு வரும் என்றார்கள். இப்படி நிறைய விஷயங்களை ஒன்னொன்னா சொன்ன போது மன்னர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாமா சொல்லலாம். அம்ர் பின் ஆஸ் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் எதை பிழை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இவங்க சொன்னாங்கல்ல, இப்ப இவர் சொன்னாரு ஜாஃபர், இந்த ஜாஃபர் பேசி இருக்கக்கூடிய விஷயத்தில் இவ்வளவு பேசி இருக்கிறார். இதெல்லாம் தான் உங்க சொல்லக்கூடிய அந்த திருத்தூதர் சொல்றாரு. அப்படிதான் சொல்றாரா? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. சரி, இதுல எது பிழை? என்ன பதில் சொல்ல முடியும்? உறவை முறிக்க சொன்னது பிழையா? குடும்ப உறவை முறிக்க கூடாது என்று சொன்னது பிழையா? முழிக்கிறீர்களே, அது சரியா? பெண் குழந்தைகளை மண்ணோடு புதைத்ததை பிழை என்று அவர்கள் சொன்னார்களே, அது சரியா? அல்லது நீங்கள் புதைக்கிறீர்களே, அது சரியா? கண்டதையும் கடியதையும் சாப்பிடக்கூடாது, இதைத்தான் சாப்பிடணும், இப்படித்தான் பேசணும், கொடுக்கல் வாங்கல் இப்படித்தான் நடத்தணும், நிறைய விஷயங்களை பேசினாங்க. இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே, அவங்க சொன்னது சரியா? நீங்கள் செயல்பட்டு வந்தது சரியா? அம்ர், நீங்க ரொம்ப விவரமான ஆளு, நீங்க லேசான ஆள் இல்லை, ஒரு தகுதியான ஆளு, ஒரு தலைமைக்குரிய ஆள். அப்படிப்பட்ட நீங்கள் இப்படி
இப்படிப்பட்ட காரியங்களில் செயல்படுவது நீங்க தெளிவா சொல்லணும். எப்படி என்று கேட்ட பொழுது அப்படியே அமைதியா இருந்தார். அவர் சொன்னாரு, சரியான அற்புதமே, இந்த நாட்ட மாட்டேன், நீங்கள் ஆளுமையில் நீங்கள் வாழலாம் என்று சொல்லி நீங்க போகலாம், நீங்க தைரியமா இருங்க, நிம்மதியா இருங்க. என்னுடைய இந்த பரந்த பூமியில் அபிசீனியாவில் நீங்கள் எங்கு தங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்க நீங்க தங்கலாம். யாராவது உங்களை ஏசினால் அவர்களுக்கு 4 தீனார்கள் நான் விதித்தேன், அது போதுமா என்று கேட்டேன். காணாத 2 மடங்கு ஆக்குங்க. அதை ஏற்றுக்கொண்டு 8 தீனார்கள். அப்போ உங்களுக்கு ஏசுனா நல்லது, 8 தீனார் கிடைக்கும். யாரெல்லாம் ஏசுனானோ 8 தீனார் கொடுக்கணும். இதற்குன்னு ஆட்களை போலீஸ்களை எல்லா இடத்துலையும் நான் போட்டுருவேன், நீங்கள் அவங்ககிட்ட முறையிடலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு அவர்களை கண்ணியப்படுத்தி அனுப்பியதோடு மாத்திரமல்லாமல், அம்ர் இப்னு ஆஸ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அன்பளிப்புகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், எந்த அன்பளிப்பும் எனக்கு தேவையில்லை, ஒரு தப்பான நடவடிக்கைகள் செய்வதற்காக எனக்கு நீங்க தந்திருக்கிறீங்க, நான் ஒன்றும் கையூட்டு பெற்று லஞ்சம் பெற்று இந்த ஆட்சியில் நான் அமரவில்லை. இது எல்லாருக்கும் ஒரு குத்திரமான ஒரு வார்த்தை. நான் ஒன்றும் கையூட்டு பெற்று அமரவில்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை பின்னால் நம்ம சொல்ல போறோம். எதற்காக இந்த வேர்டை அவர் யூஸ் பண்ணாரு? இந்த ஆட்சியிலே நான் அரசனாக அமர்வதற்கு எந்த லஞ்சத்தையும் நான் கொடுக்கவில்லை, எதையும் நான் இழக்கவில்லை என்று அவர் சொன்ன போது அப்படியே ஆடி போயிட்டாங்க. முஸ்லிம்கள்லாம் ரொம்ப சந்தோஷம், திரும்பி போறாங்க. நல்லது, அம்ர் இப்னு ஆஸ் வந்தது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு, நமக்கு காசு தர வாங்க தான் வந்திருக்கிறார் போல இருக்கு, திட்டினவங்கெல்லாம் காசு தரணுமே. காரணம் அம்ர் இப்னு ஆஸ் தானே இருந்திருக்கிறாரு, அவர் நமக்கு சாதகமா தான் அவர் நடந்திருக்கிறாரு என்றெல்லாம் பேசிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அம்ர் இப்னு ஆஸுக்கு என்ன செய்வன்னு தெரியல, எல்லாத்தையும் பொருள்லாம் கொடுத்துட்டாரு, கொண்டு போயிடணும், எதுவும் இங்க இருக்கக்கூடாது, நீர் தந்திருக்கக்கூடிய எந்த ஒன்றும் இங்க இருக்கக்கூடாது, செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. எல்லாரும் போயிட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் வீட்டுக்கு வந்து ரொம்ப கவலையில் இருந்துட்டு அந்த நைட்ல திடீர்னு உற்சாகமா, நாளைக்கு ஒரு வெடி வைப்பேன், அரசபைக்கு செல்லுவேன், ஒரு வெடியை வைக்கிறேன், அதுல வெடிக்கும் பாருங்க. என்னப்பா சொல்ல போற அப்படின்னு, ஈசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க கடவுளுங்கிறாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வின் அடிமைங்கிறார். இது பொல்லாத வார்த்தை இல்லையா? கடவுளை அடிமையாக்குனா எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய பொல்லாதது. எனவே இந்த குண்டை தூக்கி நான் போடுவேன் அப்படின்னு சொன்னதும் அப்துல்லா இப்னு அபி ரபியா சொன்னாரு, இது தேவையில்லை அம்ர் இப்னு ஆஸ், இது வேணாம், என்ன இருந்தாலும் நம்ம உறவுகள் இல்லையா அவர்கள், சரி நம்ம ஊரை விட்டு தான் இங்க வந்துட்டாங்களே, இப்ப நமக்கு என்னப்பா பிரச்சனை, நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா, நம்ம வந்தோம் சொல்லி பார்த்தா நடக்க இல்லை, திரும்பமா நீ போட்டு பெருசா இருக்காதே, அவங்க இங்க தானே இருக்கிறாங்க, இங்க இருந்தா என்ன, எங்க இருந்தா என்னப்பா, நமக்கு நம்ம ஊரை விட்டு போயிட்டாங்க, நம்ம நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு நீ எதுக்கு புதுசு புதுசா அப்படி கிளப்புற, ஏதோ இருந்துட்டு போட்டோம், அந்த ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை விட்டுட்டு சிலர் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க, கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படி இருந்தா நம்ம ரத்தம் இல்லையா, அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டேன்னா நீ வீட்டுக்கு போயா, நான் என்ன பணிக்கு வந்தாலும் அதை செய்யாமல் விட மாட்டேன், என்னை சாதிப்பவன் நான், சாதித்து முடித்தவன் என்ற பெயர் எனக்கு இருக்கிறது, எங்கேயும் சாதிக்காம வந்ததில்லை, இந்த நஜாஷி மன்னர் இல்ல, எத்தனையும் நான் சென்றிருக்கிறேன், கைசரினுடைய மன்னருக்கு சென்றிருக்கிறேன், ரோமுக்கு சென்றிருக்கிறேன், பல நகரங்களுக்கு நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், மந்திரி பிரதானிகளை சந்தித்திருக்கிறேன், அரசர்களை சந்தித்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை, வந்த வேலையை முடிக்காம நான் திரும்ப மாட்டேன். எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க இல்லை. மறுநாள் கூட்டம் கூடியது, அப்போ வந்து நிற்கிறார் அரசே, ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லணும். சொல்லலாம், என்ன விஷயம்? நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈசாவை அவர்கள் அடிமை என்கிறார்கள். அடிமை என்கிறார்களா? இருந்தவங்களாம் கொதிச்சுட்டாங்க. மக்கள் இருக்கிறாங்க, பிரதானிகள் இருக்கிறாங்க, வாதிகள் இருக்கிறாங்க, அடிமைன்னு சொல்றாங்க. நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, கர்த்தராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அடிமையா? ஆமாம், அப்படிதான் சொல்றாங்க. நீங்க வேணுமான கூப்பிட்டு விசாரிங்க, இப்பவே இருக்கிறாங்க, கூப்பிடுங்க. உடனே கூப்பிடப்பட்டது.
கூப்பிட போனவரே சொல்லிட்டாரு, வந்திருக்கிறாரு, இப்படி ஒரு கொஸ்டினை வச்சிருக்கிறாருங்கிறது போய் சொல்லிட்டாரு. மக்கள் கலங்கிட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். இதில் கொஞ்சம் ஒரு தயக்கம் ஏற்பட்டது. என்ன செய்யலாம்? இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், சின்ன அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யமன்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்று 50 பேரோட கப்பல்ல புறப்பட்டு ஜித்தாவுக்கு போறாங்க. ஜித்தாவுக்கு மக்கால போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு அவங்கள சந்திக்கணுங்கிறதுக்காக அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 50 பேரோட வர்றாங்க. கப்பல் திசை மாறி இந்த 50 பேரும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. இதுக்கு இடையில ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இவங்களோட எங்களோட இருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க, நீங்கள் இருங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போவோம், எங்களுக்கு ஒரு தைரியம் தானே வந்திருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. எனவே அவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு கூட்டத்தோட அவங்க என்ன செய்றாங்க, புறப்பட்டு போய் இப்ப எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. அபூ மூஸா அஷ்அரியும் விவரமான ஆளு, எல்லாரும் சேர்ந்து கொள்வது எப்படி நடப்பது? நாங்க அப்படியெல்லாம் சொல்லணும்னு சொல்றதா, எப்படி பேசுறது முடிவுக்கு வந்தாங்க. கடைசி எல்லாம் முடிவுக்கு வந்தாங்க, எது உண்மையோ அதை அப்படியே பேசுறது. எதையும் அப்படிப்பட்டவர்த்தனமாக அல்லாஹ்வும் ரசூலும் எதை நமக்கு கற்று தந்தாங்களோ அது அப்படியே பேசுவது, எந்த மாற்றமும் செய்வது இல்லை என்ற ஒரு முடிவோடு அங்க போறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தன்னுடைய தலைமையில போய் சேர்ந்தாச்சு. மன்னர் கேட்கிறார், ஜாஃபர் சொல்லுங்கள் மன்னரே, ஈசா மஸீஹ் அவங்களை பற்றி உங்களுடைய மாராயுக், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டதும் அவங்க அல்லாவோட அடிமை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப புத்திசாலி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மூத்தா யுத்தத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஷஹீத் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அழுதாங்க, அவ்வளவு பிரியம். இன்னொரு செய்தி நம்ம பின்னால சொல்ல இருக்கிறோம். அந்த அளவிற்கு அவங்க பிரியமா இருந்தாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது சரியான ஒரு பிரியத்தை கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சால் இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் அவங்க ஆரம்பிச்சாங்க, சூரத் மரியம் ஆரம்பிச்சாங்க. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ஆரம்பித்து அவங்க தொடர்ந்து ஓதுனாங்க. உذ்குர் ஃபில் கிதாபி மரியம் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா ஃபத்தகதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா فأرسلنا إليها روحا فتمثل لها بشرا سويا. ஓதி கடை பின்னால் عيسى ابن مريم قول الحق الذي فيه يمترون ما كان لله أن يتخذ من ولد سبحانه إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون وإن الله ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم. இது வரைக்கும் ஓதுனதுதான் தாமதம். மன்னர் அப்படி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டார். அப்படி அழுறார். அவருடைய தாடியெல்லாம் நனைய ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய பாதிரிகள்லாம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ்வினுடைய திருவசனம், அந்த வசனத்தை ஓதக்கூடிய சத்தியத்தின் நாவு சையதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தினுடைய கொடி வழியில் வந்தவர்கள் இல்லையா, அவர்களுடைய அந்த அற்புதமான துணி, அந்த இறைய வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு தனி ஒரு பிரகாசத்தை தந்தது. அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அப்படியே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. மன்னர் அழுக இருக்கு, அப்படியே நடுங்கிட்டார் மன்னர். மடங்கிட்டு சொன்னாரு, கீழே இருந்து ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்தார். கீழே கிடக்குது ஒரு சின்ன தும்பு, ஒரு பொடி குச்சி கீழே கிடந்து, அதை எடுத்துட்டு சொன்னார், ஜாஃபர், இப்ப நீங்க ஓதிய வசனங்கள் சொன்ன செய்திகள் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நிலையோ அதிலிருந்து இந்த குச்சி அளவுக்கு கூட வித்தியாசப்படலை. குச்சியோட தான் ஒடிசா தான் இருக்கு, இந்த அளவிற்கு கூட வித்தியாசப்படவில்லை. அர்த்தமோ அதை அப்படியே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்பது மாத்திரமல்ல,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த மாடத்திலிருந்து ஒளி வந்ததோ அதே மாடத்தினுடைய ஒளியாக நீங்கள் உச்சரித்தது இருக்கிறது. எனவே இதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிம்மதியாக இந்த மண்ணிலே இருக்கலாம். யாரும் உங்களை தீண்ட முடியாது, யாரும் உங்களை தொட முடியாது, இந்த மண்ணை விட்டு யாரும் உங்களை அப்புறப்படுத்த முடியாது என்று சொல்லி நீங்க தைரியமாக போகலாம் என்று அனுப்பி வைத்த பொழுது சந்தோஷம். சத்தியத்தை நம்ம கரெக்டா சொன்னதுனால ஏற்பட்டதுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய பரிசு நமக்கு தந்துட்டான், சந்தோஷமா இருந்தாங்க. ஆனாலும் கூட சில பேர் குளறுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இதற்கு இடையிலே இந்த மன்னர் சொன்னார்ல, அப்பவும் சொன்னாரு, மன்னர்கள் அந்த இருந்தாலும் கூட இந்த ஆயத்தை கேட்டு அழுதாலும் கூட மன்னர் அதை அப்படி கபூல் செய்யறாரு, வெளிப்படையா பேசுறாரு என்ற உடனே பாதிரிமார்களுக்கெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டாங்க. என்ன மன்னரே நீங்க அப்படி செய்றீங்க இப்படி செய்றீங்க, ஏன்னா அவங்களுக்கு சத்தம் போடுறதுக்கு உரிமை இருக்கு. பாதிரிமார்கள் இல்லையா, அவங்களுக்குன்னு தனி ஒரு மரியாதை இருக்கு. தலைமை பாதிரிகள், அரசபையில இருக்கக்கூடிய பாதிரிகள், அபிசீனியா நாடு முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவர்கள், எல்லா உலமாக்களும் அவங்க கையில தான் இருக்கிறாங்க. எனவே அந்த தைரியம் அவர்களுக்கு உண்டு. கூச்சல் போட்டதும் அவர் சொன்னாரு, மன்னரு என்ன கூச்சல் போடுறீங்க, இந்த கூச்சலுக்கெல்லாம் அசந்தர ஆள் நான் இல்லை. உங்களுக்கு இந்த இடம் வேலை இல்லைன்னா என் நாட்டில் பறந்த இடம் எங்கே இருக்கு, அங்கே போய் நீங்கள் உட்காந்துக்கலாம், அங்கே போய் கூச்சலை போடுங்க. கூச்சல் போடுற விளையாட்டுலாம் எங்கிட்ட வைக்காதீங்க. நான் ஒன்றும் கையூட்டு பெற்று இந்த ஆட்சிக்கு வந்தவன் திரும்பவும் சொன்னார். நான் ஒன்றும் லஞ்சம் பெற்றுக்கிட்டு இந்த ஆட்சிக்கு வரல அப்படின்றதும் எல்லாருடைய வாயை பொத்திட்டாங்க. இருந்தாலும் மனசெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. நடந்தது என்ன, மன்னர் ஏன் இந்த வார்த்தை அந்த இடத்தில் 2 முறையும் சொன்னார் என்பதற்கான வரலாற்றை ஆய்வாளர்கள் எழுதுறாங்க. இந்த நஜாஷி மன்னர் இருக்கிறாரே, இவருடைய பேர் அஸ்ஹம். இவருடைய வாப்பா அபுஜர், நல்ல ஒரு சாலிகான மனிதர். அந்த கிறிஸ்தவ மதம் ஆரம்பத்தில் ஈசா நபியாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வின் திருத்தூதர் தானே, அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல சாலிகான மனிதனாகத்தான் இருந்தார். ஆனாலும் கூட அந்த அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார். யாரு? அந்த அபுஜர்னுடைய நஜாஷி மன்னரினுடைய பெரியப்பா, இப்ப இருக்கக்கூடிய மன்னருடைய பெரியப்பா இருந்தார். அவர் ஆட்சிக்கு வரல, வந்தார். ஆட்சிக்கு தலைமையில ஒரு கொண்டு வந்துட்டாங்க. அவருக்கு போதிய திறமை இல்லை. அவர் அண்ணனாக இருந்தாலும் அபுஜருடைய அண்ணன் அவர் தான் ஆட்சிக்கு வரணும். ஆனாலும் கூட அவருக்கு ஒன்றும் உஷார் இல்லை. அதனால ஆட்சியில கொண்டு வந்து அவருடைய தந்தை வைக்கல, தன்னுடைய இளைய மகனை வச்சுட்டார். இந்த அபுஜருக்கு ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும்தான் நஜாஷி மன்னர், நம்ம பேசக்கூடிய அஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னர் மட்டும். ஆனா அவருக்கு 12 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தது, அண்ணனுக்கு 12 பிள்ளைகள் இருந்தது. இந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பேசி ஒன்றும் பெரிய உருப்படி இல்லை, ஆட்சியை நடத்தும் இல்லை, அந்த இல்லை என்றாலும் கூட ஆட்சியில இருக்கணும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, சில சதி திட்டங்கள் செஞ்சு ஆட்களை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி கடைசியில மன்னரை கொண்டுட்டாங்க. மன்னரையும் என்ன செஞ்சிட்டாங்க, அபுஜரை கொண்டுட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. இது எதுவுமே வெளியில தெரிய முடியாம கொலை செஞ்சு முடிச்சதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் இவர் ஆட்சிக்கு வந்துட்டார். இப்ப அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டார். நஜாஷி மன்னுடைய பெரியப்பா ஆட்சியில் இருக்கிறார். ஆட்சியை செம்மையை நடத்த முடியல. அதற்கு பிறகு இந்த 12 பிள்ளைகளும் உஷாரா இல்லைன்னொடனே மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய குழப்பம், சண்டை சச்சரவு, பிரச்சனைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. பார்த்தான், இப்போ இவங்கெல்லாம் பார்த்தாங்க, இந்த கலகம் செய்யக்கூடியவங்களாம் பார்த்தாங்க. இப்போ இவருடைய மன்னருடைய மகன் இருக்கிறார். ஏற்கனவே நாம கொலை செஞ்ச அபுஜருடைய மன்னர் அஸ்ஹம் இருக்கிறார், அவர் தான் நஜாஷின்னு அழைக்கிறோம். அந்த அஸ்ஹம் இருக்கிற வரைக்கும் அப்போ இளைஞராக இருக்கிறார், சின்ன வயசு தான், 14-15 வயசு. இப்ப இவர் இருந்தா இவரை கொண்டு வந்து ஆட்சியில வச்சிருவாங்க. ஏன்னா இவர் திறமையான அளவும் இருக்கிறார், ஒரு பிள்ளையா இருந்தாலும் கெட்டிக்காரரா இருக்கிறாரு, சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கு. எனவே அவரை கொண்டு ஆட்சியில வச்சிருவாங்கிறதுக்காக வேண்டி மன்னர்கிட்ட போய் பேசினாங்க. மன்னரே, பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு, இப்போ உங்க மக்கள்ல யாரையா ஒரு ஆள் இருக்கிறதுல நல்லா அழைச்சிடலாம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம், இந்த மந்திரிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டா, இவர் வந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, லஞ்சம் பண்ண முடியாது, இந்த மாதிரி கரப்ஷன்லாம் நடக்காது, இந்த 12 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் நம்ம இஷ்டப்படி நடக்கலாம் அப்படிலாம் இந்த மந்திரிகளுக்கு, அந்த பின்னால் உள்ள ஆட்களுக்கெல்லாம் அது இருந்தது. எனவே மக்கள் மத்தியில தப்பான செய்திகளை பரப்பி எப்படியாவது வெளியேற்றிடணும். ஒண்ணு இவரை கொன்றணும், யாரு, நஜாஷி மன்னர் இந்த அஸ்ஹமை கொல்லணும், அப்படி இல்லை அவர் நாடு கடத்திடணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து போது அந்த பெரியப்பாக்காரர் சொன்னாரு, அரசரா இருக்கிறவரு, என்ன ரத்தம் பேசிச்சு, என்னப்பா என் தம்பியையும் கொண்டு போட்டீங்க, இப்போ அவர் மகனையும் கொல்லணுங்கிறீங்க, ஏன்பா இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க,
இல்லை இல்லை பெரிய பிரச்சனை ஆகிடும், நாங்கள் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும். யாரு? அமைச்சர் சொல்றதான் மன்னர் கேட்கணுமா? நாங்கள் சொல்றதை கேட்க இருக்கிறோம், நீங்கள் சொல்றதை கேட்கறதுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம். நீங்க சொல்றதை நாங்க கேட்கணும். நாங்கள் தானே உங்களை அமைச்சரா அரசர் ஆக்கி இருக்கிறோம். அரசர் ஆக்கினதே நாங்க சொல்றதை நீங்க கேட்கறதுக்கு தான். எனவே ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு அவரை கொல்லணும் அல்லது என்ன செய்யணும், நாடு கடத்தணும். எம்பா நியாயம் பண்றீங்க, கொல்லலாம் செய்யாதீங்கப்பா. என்ன இருந்தாலும் என்னுடைய தம்பி பையன் நல்ல பையன், அவன் நல்ல பையங்கிறது எங்களுக்கு தெரியுது. எனக்கே ஆட்சியில எவ்வளவு ஆலோசனைகள் சொல்றான், அதான ஆபத்து எங்களுக்கு. ஆட்சி செய்ய தெரியாமல் இருந்தா அவங்க கொல்லவும் தேவையில்லை, அவன் நாடு கடத்தவும் தேவையில்லை. தெரியறதுனால தானே விவரம் இந்த வருது என்று சொன்னதும், சரிப்பா நீங்க எப்படியா செஞ்சிருங்க, சரி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு வியாபாரிட்ட அவரை என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சு கொண்டு போய் வித்துட்டான். பெரிய வியாபாரி வந்திருந்தாரு எம்எல்ஏ இருந்து, அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செஞ்சாருங்க, இந்த அப்படி இவருக்கு வித்து போட்டாங்க. அவர் சும்மா அவர் மட்டுமா வந்திருப்பாரு, அவர் எத்தனையோ பணியாட்கள் அது இதெல்லாம் வச்சுக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து வச்சாச்சு. அன்று மாலை மன்னர் அவர் வித்துட்டாங்கிறது தெரியுது. வெளியில ஒரு ரவுண்ட்ஸ் போகும் பொழுது திடீரென்று ஒரு இடி முழக்கம் ஏற்பட்டு அந்த இடி மன்னரினுடைய தலையில் விழுந்து அவர் செத்துட்டார். மக்கள்லாம் பயந்துட்டாங்க, நம்ம செய்யறது தப்பு. மக்கள் மத்தியிலே கொந்தளிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சது. நம்ம ஏதோ பிழை செய்கிறோம், இந்த அமைச்சர்கள் பிழை செய்கிறீர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் பெரிய புரளி வந்து நேரா போய் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அவர்கிட்டயே போய் ஆஹா இது சரி வராது, இது இந்த இடி தலையில நம்ம தலையை இந்த நாட்டை சாதிக்கிறது, எனவே பரவாயில்ல அவரே இருக்கட்டும் சொல்லி நேரம் அவரை போய் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வியாபாரிகிட்ட போய் இந்த நஜாஷியை போய் என்ன செஞ்சிட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கல திருப்பி எடுத்துட்டு வாங்க, இவங்கெல்லாம் அமைச்சர்கள் இல்லையா, திருப்பி கொடுத்த காசை வாங்க கொடுக்க போறாங்க, அதெல்லாம் முடியாது. அப்ப அவர் மன்னர் அவர் கேட்டாரு வியாபாரி, என்னப்பா இவரை வித்துட்டு திருப்பி வாங்கிட்டு போறீங்க, அதெல்லாம் முடியாது, காசை தாங்க, காசும் தர முடியாது, ஒண்ணு முடியாது, எங்க நாட்டுல வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு எங்கிட்டே காசை கேட்பீங்க, நீ தொலைச்சு பணம் தொலைச்சு என்று தூக்கிட்டு போயிட்டாங்க. என்று கொண்டு போய் வச்சாச்சு. இவர் யாட்டில் பெரிய காசு கொடுத்துருக்கிறார், பெரிய காசு கொடுத்துருக்கிறார். இவர் கேட்கிறாரு எல்லாம், கடைசி நீங்க மன்னர்கிட்ட போய் முறையிடுவோம்னு சொல்லி போயாச்சு. மன்னரா உட்கார்ந்து இருக்கிறது யாரு தான், நஜாஷி தான் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா அவருக்கு தெரியல, வந்தவருக்கு அந்த வியாபாரிக்கு தெரியல. ஏன்னா இவர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாருல்ல, அந்த ட்ரெஸ்ல அந்த தலையில கிரீடம் அது இது எல்லாம் போட்ட உடனே அது கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காட்டுது. 15-16 மேல ஒரு 20-22 வயசு மாதிரி காட்டுது. மன்னரே இப்படிலாம் நடந்தது, எங்கிட்ட ஒருத்தரை வித்தாங்க, அமைச்சர்கள்லாம் இப்படி என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த அதுக்குண்டான காசை திருப்பி தர மாட்டாங்கன்னா அவர்கிட்டயே முறையிடுறாங்க. இப்ப உனக்கு எவ்வளோப்பா காசு, தொடர்தான் காசு 10 லட்சம் ரூபா, அவ்வளவுதானா, இந்த அப்படி அரசாங்கத்தில் கொடுக்க முடியுமா இல்லையா, செய்யல. மன்னர் எப்படி நடக்கிறாரு பாருங்க, அமைச்சர்களை பார்த்து, ஒரு அடிமை அவர்கிட்ட, அடிமை என்று ஒருவரை விற்றீர்களா, அடிமை என்று ஒருவரை விற்றீர்களா, ஆமா விற்றோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. விற்கப்பட்டது மன்னர் கேட்கிறார், வித்தீங்களா, ஆமா வித்தோம், எவ்வளவுக்கு வித்தீங்க, எல்லாமே அவருக்கு மன்னருக்கு தான் தெரியுமே, மன்னருக்கு முன்னால் தான் நடக்குது, 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தோம். இந்த 10 லட்சம் ரூபாயை நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, எனக்கு கொடுக்கறதுக்கு முடியும், ஆனா நான் கொடுத்த இந்த ஆட்சியில இருக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. ஒன்று அந்த அடிமையை அவர்களிடத்தில் ஒப்படையுங்கள், அல்லது 10 லட்சம் ரூபாயை கொடுங்கள். யாரை அடிமை என்று நீங்கள் விட்டீர்களோ அந்த அடிமையை கொடுத்துருங்க, அவர் அடிமையோட போகட்டும், அதுதான் நியாயம் என்று ஆட்சியில் அமர்ந்தது முதல் தீர்ப்பு அதாகத்தான் அமைந்தது. அதான் சைன் பண்ணார் மன்னர். ஒண்ணு அந்த அடிமை அவர்கிட்ட கொடுங்க, கொடுங்க, யாரு கொடுக்கணும், மன்னர் தான் கொடுக்கணும். என்ன தைரியம் இருந்திருக்கணும், என்ன ஈமான் இருந்திருக்கணும். அப்பவே அப்படி நல்லொழுக்க தந்தையாக இருந்த அபுஜர் அப்படி வளர்த்தார் பிள்ளையே, பண்பட்டவராக வளர்ந்தார். ஒண்ணு அந்த அடிமை ஒப்படைங்க, அப்படி இல்ல என்ன செய்யுங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, நீங்க கொடுக்கணும், நீங்க தானே வாங்கினீங்க காசு அவர்கிட்ட, என்ன செஞ்சீங்க, அந்த காசை வாங்கின காசை கொடுங்க, அப்படி இல்லைன்னா அடிமையை ஒப்படைங்க. அவர் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போகட்டும். மன்னரை ஒப்படைக்க முடியாது இல்ல, மன்னரா உட்காந்துட்டார்ல, எப்படி ஒப்படைக்கிறது, 10 லட்ச ரூபா கையில கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாங்கிறது எவ்வளவு காசுங்கிறது தெரியல, வாங்கின காசை திருப்பி என்ன கொடுக்கப்பட்டு, அதைத்தான் மன்னர் சொல்றாரு அடிக்கடி, நான் ஒன்னும் லஞ்சம் கொடுத்து இந்த மண்ணில் இந்த சேர்ல உட்காரலன்றார். நான் ஒன்னும் கையூட்டு கொடுத்து இதுல வந்து உட்கார்ந்தவன் அல்ல. இந்த அரசவை, இந்த அரசாட்சி, இந்த ஆட்சி, இந்த சேரை ஆசைப்பட்டு வந்து அமர்ந்தவன் கிடையாது. அப்பாற்பட்டு இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் நான் சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த எப்படிதான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் தான் பிடிக்காதவன் எத்தனை பேர் இருப்பான்ல.
நைல் நதிக்கு அப்பால இந்த அபிசீனியாவை சார்ந்த ஒரு விவரமானவன், அவன் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு இருக்கிறான் அந்த ஆட்சியை கைப்பற்றணும்னு சொல்லி. இந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு பெரும் படை திரளுகிறது. இந்த ஆவோம் என்று சொல்லி அளவுக்கு இந்த அரசினுடைய இராணுவத்தை விட வலிமையான அரசு அவன் உருவாக்கிட்டான். இந்த நாட்டை சேர்ந்தவன் தான். அவன் என்ன செய்ய போறான்? படையெடுத்து வரப்போகிறான், இந்த ஆட்சியை கைப்பற்ற போகிறான் என்ற தகவல் வந்ததும் முஸ்லிம்களுக்கு பெரிய கலக்கமா போச்சு. வர்றவன் எப்படி இருப்பானோ தெரியலையே, இவர மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை, இவர் அம்ர் பின் ஆஸ் கேட்கறத சொல்லிட்டு இருக்கிறது என்ன செய்யறது, எப்படி நடந்து கொள்வாரோ தெரியலை என்று அவர்கள் பல நாட்களாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். இறைவா, மன்னர் நஜாஷிக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. மன்னரும் படை திரட்டிட்டு போயிட்டார். நைல் நதியை கடந்தே போயிட்டார். பார்த்துக்கலன்னு ஒரு படையை திரட்டிட்டு போயிட்டார். இதுல முஸ்லீம்கள் என்ன செய்றாங்க, என்ன நடக்குதுங்கிறது தெரியணுமே என்பதை தூதரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சைனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன வயசு, அவங்க தான் இளம் வயசு, துடிப்பான ஆளு, சார்ந்த ஆளு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அஷரத்துல் முபஷ்ஷரால உள்ள ஆளு. அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. நைல் நதியை கடக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய, கடந்து போனீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் படகு கப்பல்லாம் இருக்கு, அதுல போயிருவாங்க. நீங்க எப்படி போவீங்க நைல் நதியை கடக்கிறதுக்கு என்று அவங்களுக்கு தண்ணி துருத்தி இருக்குல்ல, அந்த தண்ணீர் துருத்தி நல்ல காத்தடிச்சு அது என்ன செய்யும், அது தண்ணிக்கு பதிலாக காத்தடிச்சாச்சு, மிதக்க தண்ணி செய்யும், அதை நெஞ்சோட கட்டிட்டாங்க. கட்டி இப்ப நீங்க போங்க, நீந்திட்டு போங்க என்று அப்படி செய்யப்பட்டு நைல் நதியை கடந்ததோடு மாத்திரமல்லாமல் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நஜாஷி மன்னரினுடைய படையில் இணைந்து போரிட்டாங்க, போரும் செஞ்சாங்க. சாதகமாக ஆதரவாக நஜாஷி மன்னரினுடைய படை அல்லாஹ் அவர்களுக்கு முஸ்லிம்களுடைய துஆவின் பொருட்டால் பெரிய வெற்றியை கொடுத்தான். வெற்றியோடு திரும்பி, அதுக்கு முன்னாலே வெற்றி வந்த உடனே இவங்க உடனே திரும்பி வந்துட்டாங்க. வெற்றி ஆயிடுச்சுன்னு பெரிய சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார்கள். அருமையான பெருமக்களே, இப்படியெல்லாம் நடந்தது ஒரு கட்டத்தில். ஆனாலும் மன்னருக்கு இடையில இந்த அமைச்சர்கள்லாம் ஒரு பெரிய புரளியை கிளப்பிட்டாங்க. மன்னரே மதம் மாறிட்டாரு, இந்த முஸ்லிம்களுடைய கையில விழுந்துட்டாரு, நம்முடைய இறைவனை அடிமைன்னு அவரே சொல்றாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் அப்படியே புரட்சி. என்ன, கர்த்தரை அடிமை என்கிறாரா? நம்முடைய தலைவரே, நம்முடைய அரசரை அப்படி சொல்லுகிறாரா? இது எப்படி சாத்தியமாகும் என்றெல்லாம் பெரிய பிரச்சனை, பெரிய வம்பாயிச்சு. எப்ப எல்லாம் அதுதான் பேச்சு, எங்க பார்த்தாலும் அதான் பேச்சாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு சூழல், பயங்கரமான ஒரு சூழல் உருவாகி இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்ற ஒரு சூழல் உருவாகிடுச்சு. இப்போ அவர் என்ன செய்தார், தனக்கு நம்பிக்கையான ஒரு நபரை அழைத்து அவர் சொன்னார், அந்த முஸ்லிம்கள் ஜாஃபரை போய் சந்தி. ஆனால் நம்பிக்கையான ஆள் இருப்பாங்கல்ல, ரொம்ப நம்பிக்கையான ஆள்கள், அவரை கூப்பிட்டு நீ ஜாஃபரை போய் சந்திச்சு கப்பலை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், மக்களை சந்திக்கிறதுக்கு மூணு நாள் கழித்து மக்களை சந்தித்து பேசுறது. மக்கள் எல்லாம் கூட போகிறாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள போகிறார்கள், தலைவர்கள் பிரதானிகள் எல்லாம் திரள போகிறாங்க. அதில் தான் பேச்சுவார்த்தை நடத்த போகுது. முடியுங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி பேச்சுவார்த்தை சாதகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எனக்கு பாதகமாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த முஸ்லீம்களை இவங்க வைக்க மாட்டாங்க, அடித்து கொன்னுருவாங்க. அந்த அளவுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏண்டா இவங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டு தானே. இவங்க வந்து இந்த ஆயத்துக்கெல்லாம் ஓதி காட்டும் பொழுது எப்படி. இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னொரு வார்த்தையும் மன்னர் அங்க சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா? அம்ர் பின் ஆஸ் இருக்கிறாரு, மற்ற அந்த உமார் இப்னு வலீத் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கும்போது சொல்லும் பொழுது, ஜாஃபர் இந்த ஆயத்துக்கெல்லாம் ஓதி காட்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை எல்லாம் சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் மாத்திரம் உங்கள் நபியினுடைய தூதருக்கு அருகிலே இருந்தால் அவர்களுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய செருப்புக்களை, பாதணிகளை சுமக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு தாங்க நான் வாங்கியிருப்பேன். இன்னும் 2வது முறை சொன்னார், நான் அருகிலே இருந்தால் உங்கள் திருநபியினுடைய பாதத்தைய அந்த நகலைனி ஷரீஃபை செருப்பை பாதணியை நான் முத்தமிடுவேன் என்றார். அந்த அளவுக்கு போயிட்டான், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத் ஆயிட்டாங்க நஜாஷி மன்னர். அந்த தெளிவாக வரலாற்று செய்தி மாத்திரமல்ல, இது பல ஹதீதுகளிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. நான் அந்த பாதணிகளை சுமக்கிற பொறுப்பை நாயகமே எனக்கு தாங்க, உங்க செருப்பை நான் சுமக்கணும், உங்க
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் அந்த பொறுப்பை சுமந்திருந்தாங்க. எங்கே போனாலும் ரசூலுல்லாஹ் ஒரு பள்ளிவாசல் போனால் செருப்பு எடுத்து அவங்க தான் டக்குன்னு எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறது, டக்குன்னு கொண்டு வந்து செருப்பை போடுறது, இதெல்லாம் இப்னு மஸ்ஊத் தான் செய்வாங்க. அந்த பொறுப்பை எனக்கு தாங்க, நான் கேட்டு வாங்கியிருப்பேன், அது பெரிய பரக்கத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய மன்னர், பெரிய சஹாபிகள் அதெல்லாம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய இபாதத்தா இருந்திருக்கணும். அருமையானவர்களே, இப்படியெல்லாம் சொன்னது. எனவே இதெல்லாம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய ஆட்களும் காரணத்தினால் தானே நம்ம மன்னர் மாறி போயிட்டாரு என்று உங்களை கொலை செய்யவும் செஞ்சிடலாம். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழுவையும் கொலை செஞ்சிடலாம். எனவே கப்பல் என்னுடைய நிலைமை என்னன்னு பாருங்க, நீங்க எல்லாம் ரெடியாறீங்க, விஷயம் இப்படின்னு தேவைப்பட்டதுன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடுச்சு, மன்னருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க, உடனே கப்பல்ல உணவு அது இது எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, கப்பல் ஏற்பட்டு மாலுமி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், உடனே நீங்க கப்பல் ஏறி புறப்பட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், ஜித்தாக்கு நீங்க போயிருங்க. ஆனால் ஒருவேளை நான் ஒரு தந்திரம் செய்வதற்கு இருக்கிறேன், அந்த தந்திரம் வெற்றி பெறுமேயானால் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய பாதுகாப்பிலே நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சஹாபிகளுக்கெல்லாம் ரொம்ப எப்படி ஒரு அற்புதமான மன்னர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, நம்பிக்கைக்குரிய மன்னர், நம்பிக்கைக்குரிய மண் என்று சொல்லிலாம் அனுப்புனாங்க. நீங்க அங்க போங்க, உங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று சொல்லி அனுப்பினாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மன்னரையெல்லாம் தந்திர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. எந்த இடத்தையும் சொல்லாம இங்க வந்திருக்கிறாங்களே என்றெல்லாம் அந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிலை இப்போது எப்படி நடக்குமோ என்ற ஒரு அச்ச நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த 3வது நாள் கூட்டம் கூடிச்சு, மக்கள்லாம் குழுமி இருக்கிறாங்க, மன்னரை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. மன்னர் என்ன செய்யறாரு, ஒரு நைட்ல உட்காந்து ஒரு கடிதத்தை எழுதுறார். எப்படி எழுதுறாரு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு எழுதிட்டு நான் என்ன செய்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்ற அந்த கலிமாவை அப்படின்னு எழுதுறார். ஈசா அப்துல்லாஹி வ ரசூலு, அல்லாஹ்வினுடைய உரிய அடியாராகவும் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராகவும் அவனுடைய கலிமாவாகவும் வார்த்தையாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் எதை சொல்றானோ அதை அப்படியே எழுதுறார். அப்படி எழுதி இந்த வலது பாகத்தில் என்ன செய்யிட்டாரு, உள்ள ஒரு நம்ம சட்டை போட்டு தான் நினைக்கிறோம், மேலே கோட்டு போட்டிருக்கு, அதை மாதிரி உள்ள ஒரு சட்டைக்குள்ள அந்த பைக்குள்ள வச்சுட்டார். அப்படி வச்சிருக்கிறார். வச்சுட்டு தான் இப்போ என்ன செய்யறாரு, அந்த இஸ்மை எழுதி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நேரம் வந்தாச்சு. வந்து மக்கள் மன்றிலே நிற்கிறாங்க. மக்கள்லாம் ரொம்ப, மக்களுக்கு மத்தியிலே நஜாஷி மன்னருக்கு தனியே ஒரு அந்தஸ்து இருக்கு. எல்லாரும் என்ன நீதி நேர்மை ஒழுக்கம் பண்பு எல்லாமே, இந்த நாடு பாதுகாப்பான நாடு, அப்படி ஒரு நாடாக உருவாக்குறது அவர் தாங்கிறது அந்த பாசம் இருக்குது. ஆனா அதையெல்லாம் தாண்டிய மார்க்க பாசம் இருக்குமா இல்லையா? மார்க்க துரோகம் வரும் பொழுது விட்டு கொடுப்போமா? அது விட்டு கொடுக்க முடியாது. நாம் கடவுள் என்று சொல்லக்கூடியவரை அடிமை என்று சொன்னால் எப்படி ஏற்பது? மன்னர் வந்தார். மக்களே, என் மீது நீங்கள் கோபமாக இருக்கிறது எனக்கு தெரிகிறது. நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டேன்? மன்னா, மிக அருமையாக எங்களிடத்தில் நடந்து கொண்டீர்கள், நீதி நேர்மையோடு நடந்து கொண்டீர்கள், ஒழுக்கத்தோடு பண்போடு நடந்து கொண்டீர்கள். உங்களுக்கு முன்னால் இந்த நாடு இவ்வளவு நிம்மதியாக இருந்ததில்லை. அருமையான முறையில் அழகான முறையில் பஞ்சம் இல்லாத ஒரு நேரிய நீதியான ஆட்சியை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆமா, அப்படிதான் நீங்க செய்றீங்க. இப்ப என்ன பிரச்சனை? நம்முடைய கொள்கை பிரச்சனை தான். சரி, உங்களுடைய கொள்கை தான் என்ன? உங்க கொள்கை என்னங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி தானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் கடவுள், அவர் அடிமை அல்ல என்று, இதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த கொள்கையில நீங்க இருந்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க கீழே இறங்கிட வேண்டியதான். இந்த கை இங்க தானே எழுதி வச்சிருக்குது. நான் உறுதி கூறுகிறேன், இதை விட உண்மை எதுவும் இல்லை. எவ்வளவு தந்திரம் பாருங்க. கை அப்படி வச்சுட்டு சொல்றாரு, என் நெஞ்சில் கையை வைத்து நான் சொல்கிறேன், இதை விட உண்மை எதுவும் இல்லை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று நான் அப்படியே அங்கீகரிக்கிறேன் அப்படின்றார். மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். மன்னர் ஏற்றுக்கொண்டாரு, பிரச்சனை ஓஞ்சி போச்சுப்பா, இவர் தான் மன்னர்ப்பா, யாரும் எதுவும் பேசக்கூடாது, சப்ஜெக்ட் கலைஞ்சது, எல்லாரும் போயிட்டாங்க. செய்தியும் முஸ்லிம்களுக்கு வந்தது, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. மன்னர் இந்த செய்திகள் எல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. பெரிய சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அருமையானவர்களே, அதற்கு பிறகு இந்த பிரச்சனை நீங்க ஒரு நிம்மதியாக போயிட்டு இருக்கு. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு.
உடைச்சிட்டார். இங்க இதுக்குள்ள இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. மன்னர் அதற்கு பின்னால் அதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜாஃபரை கூப்பிட்டு, ஜாஃபரு விஷயம் இப்படித்தான் நடந்தது, இன்னென்ன விஷயம்தான், என் செய்தியை சொல்லிடு, இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கணுங்கிறதான், அவங்களுக்கு முன்னாலே எனக்கு போயிடணும், ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், நாசமாக்கிறோம் இந்த நாட்டை நாசமாக்கிறோம். இப்ப நீங்க ஒரு செய்தியை சொல்லி அனுப்பணும், அவங்க என்ன வாண்டு சொன்னா நான் போயிடுவேன், இருப்பேன். நான் அமைச்சராக இங்க மன்னராக இருப்பதும் அல்லது அவர்களுடைய காலடியில் அமர்ந்திருப்பதும் அவர்களுடைய விருப்பத்தில் உள்ளது. ரசூலுல்லாஹ்க்கு அந்த செய்தி நீங்க அனுப்பிடுங்க. அனுப்பிட்டா நாங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அந்த அவர்கள் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நான் கட்டுப்படுவேன். அதுக்கு மேல நோ அப்ஜெக்ஷன் எதுவும் கிடையாது. அவங்க ரெண்டாவது கருத்துங்கிறது கிடையாது. நாங்க இருக்கின்ற, ஆனா என்னுடைய ஆசையெல்லாம் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும் என்பதான், அவர்களுடைய ஹாதிமாக இருக்கணுங்கிறது. ஏன்னா நீங்க சொன்ன அத்தனையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி என்ன சொன்னீங்களோ அதைத்தான் இன்ஜீல் சொன்னது, அதைத்தான் தௌராத் சொன்னது. இந்த வீணா போனவனை எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிட்டானோ, எல்லாத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அடியாருடைய திருத்தூதராகத்தான் அவங்க இருக்கிறாங்க என்று ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபிகளை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசினாங்க. அபூ மூஸா அஷ்அரீங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு மன்னர் பேசுறார். இப்ப எனக்கு ஆசையெல்லாம் அங்க வந்துடணும்னு, ஆனா வந்து நம்ம போயிட்டு சொன்னா ஏற்கனவே இந்த நாடு அல்லோல கல்லப்பட்டு போச்சு, நாசப்படுத்திடுவார்களே என்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இப்ப கேளுங்க, ரசூல் என்ன சொல்றாங்களோ அதை அப்படி நான் ஏத்துக்கிடுவேன். தகவல் போனது சலதான்னு சொல்லிட்டாங்க, அங்கே இருக்கட்டும், வந்தா எனக்கு தானே ஹிதுமத் செஞ்சுட்டு இருப்பாரு, அங்கிருந்து அத்தனை மக்களுக்கு ஹிதுமத் செய்யலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய உயர்ந்த சிந்தனையை பாருங்க, எப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அது போன்று அங்கே என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்து வந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ், இந்த சஹாபிகள்ல ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு வந்ததுல உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி மகனார். இவர் யாரை கல்யாணம் முடிச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டா, அபூ சுஃபியான், மக்காவினுடைய மிகப்பெரிய லீடர்கள் ஒரு ஆளாகிய அபூ சுஃபியானுடைய மகள் ரம்லா ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சிருந்தார் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால. ஆனா இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்ன சிந்தனை உண்டவர் என்றால், ஏற்கனவே வரக்கத் இப்னு நௌஃபலை பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்க தான் நபின்னு சொன்னாங்க இல்லையா, வந்தது ஜிப்ரைல்னா சொன்னாங்க இல்லையா, ஆரம்பத்தில் இந்த வரலாறு பேசி இருக்கிறோம். அவருக்கென்று ஒரு தனி கொள்கை இருந்தது, இப்ராஹீமியா மார்க்கம் என்ற கொள்கை இருந்தது. அந்த கொள்கையில உட்பட்டவர் யாரு, இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகனார். இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி கல்யாணம் முடிச்சிருந்தாங்களே ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், அந்த ஸைனப் நாயகினுடைய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர். இவர் யாரை முடிச்சிருக்கார், ரம்லா நாயகியை முடிச்சிருக்கிறார். அபூ சுஃபியான் அவங்களுடைய மகளை கல்யாணம் முடிச்சு நேரம் அதுக்கு பிறகு இஸ்லாம் பிரகடனப்படுத்தப்பட்ட பொழுது இஸ்லாத்துக்கு வந்துட்டார், தன்னுடைய மனைவி இஸ்லாத்துக்கு ஆகிட்டார். அபூ சுஃபியான் கடும் எதிர்பார்க்கிறார். ஷிர்கினுடைய கோட்டையாக அவர் வீடு இருக்கு, ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே இந்த ரெண்டு பேரும் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ சுஃபியான திகைச்சு போயிட்டார், தம் மகள் இப்படி மாறி போயிட்டாவே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறாங்க. இவங்க வந்தாங்க. ஆனால் நாளடைவில் இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரெண்டு கருத்து இருக்கு, இறந்துட்டாருங்கிறது அதுதான் வலிமையான கருத்து. இன்னொரு கருத்து, அவர் மதம் மாறிட்டார், கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அவர் கடைசியில் இறந்துட்டார். இறந்த போது இந்த ரம்லா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது. அங்க வச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, ஒரு பொம்பளை பிள்ளை, ஹபீபான ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன கை குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப திகைச்சு போயிட்டாங்க, கை குழந்தை, கணவனும் இல்ல, பிள்ளைய பாதுகாக்கணும், பிள்ளைய பெற்று இருக்கிறோம், இந்த இடத்துல போய் எப்படி வேலை செய்யறது, எங்க போய் கூலி வேலை செய்யறது? ஆரம்பங்க ரம்லா நாயகி மக்காவினுடைய தலைவருடைய வீட்டுல பிறந்த பொண்ணு, கோடி கோடியா கொட்டி கிடக்குது அபூ சுஃபியான் வீட்டுல. அந்த பொண்ணுங்க வந்து என்ன தவிச்சு இருக்கிறாங்க, என்ன செய்வது? முஸ்லிம்கள் கொடுக்கக்கூடிய அவங்க ஏதோ கொடுத்து உதவுறாங்க, ரம்லா கஷ்டப்படுறாங்கன்னு சில உதவுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அல்ல இப்ப திருப்பி போறாங்க, எங்க போகணும்? தன்னுடைய ஷிர்கினுடைய கோட்டைக்கு தான் போகணும். என்ன செய்வது? அல்லது எங்கே இருப்பதா, போறதா இருப்பதா? பிள்ளையை தூக்கிக்கிட்டு அங்க போனா அத்தா வாப்பா அவர் ஷிர்கினுடைய தலைமையில் இருக்கிறாரு, அவர் என்ன பாடுபடுத்துவாரோ,
இங்கே இருந்தாலாவது சத்தியத்தில் இருக்கலாம். ஆனால் சத்தியத்தில் இருக்கிற தனக்கு உணவு இல்லைன்னா பரவாயில்ல, பிள்ளைக்கு உணவில்லை, நோய் நம்மளத்திலே கிடக்கிறது என்று அல்லாஹ்விடத்துல பல நாட்களாக பிரார்த்தித்துக்கிட்டேன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஹைரான வாழ்வை தந்துரு, எனக்கு இல்லைன்னா என் பிள்ளைய பாதுகாக்கணும் நான் என்னே என்று ரொம்ப வேண்டி கேட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் சுபுகு பொழுது, சுபுகனுடைய வேளையில் கதவு தட்டப்படுது. யார் அந்த நேரத்தில்? யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ரஹா. யார் கதவை தட்டுறது அப்படின்னு கேட்டோடனே அப்ரஹான்ற ஒரு பொம்பளை பேர். அதை அப்ரஹான்னு வேற, எம்ம நாட்டினுடைய அரசன் இருந்த அவன் வேற, இது ஒரு பெண். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அந்த அப்ரஹா யாருன்னு கேட்டா நஜாஷி மன்னரினுடைய அடிமை பெண்களில் ஒருத்தி அவர். அப்ரஹான்றதும் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அப்ரஹாவா வா அப்படின்னு, ரம்லா ரம்லா அபிஷிரி யா ரம்லா, உனக்கு சுப செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கா? ஆமா, ராத்திரி பூரா என்று வணங்கி இருக்கிறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய கஷ்டத்துக்கு விடிவைத்தா என்று கேட்டு அல்லாஹ் கபூல் ஆக்கியிருக்கிறான். என்ன சந்தோஷம், என்ன விஷயம்? லேசான விஷயம் இல்லை, பெரிய விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா அந்த சமயத்துல உங்களுக்கு 2 காப்பும் இருக்கு. இனி விற்கிறதா இருந்தா அந்த 2 காப்பை வித்து தான் என்ன செய்யணும், 4 காப்பு. அந்த 4 காப்பை வித்து தான் என்ன செய்யணும், இனிமேல் காலத்தை கழிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் உனக்கு அபிஷிரி யா ரம்லா, ரம்லா உனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குது ரம்லா, அற்புதமான செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லி. என்ன இப்ப சோதிக்கிற அப்ரஹா? சொல்லு, என்ன சொல்லு? உங்கள் திருத்தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை பெண் கேட்டு எங்கள் மன்னருக்கு கடிதம் எழுதியிருக்க. அப்படி இருக்கும். என்ன பெண் கேட்டா? நான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாகவா, உம்முல் மூமினீனாகவா, மூமின்களுக்கெல்லாம் தாயினுடைய அந்தஸ்தையா? எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சிருப்பாங்க. உண்மையாகவா? நான் என்ன பொய்யா சொல்ல? உடனே கையில கிடந்த காப்பை கடிச்சு புடி, அங்கனே கொடுத்துட்டான். இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை நீக்கிட்டான். உனக்கு இன்றைக்கே அது மட்டுமல்ல, கல்யாணம் முடிச்சு வைக்க கேட்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக மன்னர் ஆக்கியிருக்கிறான். கல்யாணம் முடிச்சு வைக்க ஒரு வக்கீல்கிட்ட ஒப்போட கொடுப்போம் இல்லையா, இன்னாருடைய மகள் இன்னார உனக்கு கல்யாணம் முடிச்சு தந்தேன் அப்படின்னு. அதுக்கு மாப்பிள்ளைக்கும் வக்கீலை ஏற்படுத்தலாம். மாப்பிள்ளை உதாரணமா ஒரு மாப்பிள்ளை வெளியூர்ல இருக்கிறாரு, திடீர்னு எல்லாம் கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, மாப்பிள்ளை வர முடியாம போச்சு, கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண தேவையில்லை. ஒரு பெண்ணு நான் கபீல் தூண்னு சொல்றது இல்லையா, மாப்பிள்ளை தானே சொல்றாரு. பெண்ணினுடைய வக்கீல் தானே வர்றாரு, பெண்ணுடைய வழிகாரர் ஒரு வக்கீல் அனுப்புறாரா இல்லையா? பொண்ணுடைய வாப்பா கூட சில வர்றது இல்லை. பெண்ணுடைய வாப்பா ஒரு ஹஸ்ரத்துல போய் என்ன செய்வாரு, என்னுடைய மகள் இன்ன ஃபாத்திமாவை இன்னாருடைய மகன் இன்னாருக்கு கல்யாணம் இத்தனை இவ்வளவு ரூபா வச்சு அடுத்து இத்தனை கிராம் தங்க மகர் வைத்து நிக்கா செய்து கொடுக்க உங்களை நான் வக்கீலாக ஆக்கினா அவர் கபீல் தும்பாரு. அவர் போய் என்ன செய்வாரு, கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறார். அதே மாதிரி ஒரு கணவர் இருக்கத்துல என்ன செய்யலாம், வக்கீலை ஏற்படுத்தலாம். அப்ப அவர் என்ன செய்வாரு, அந்த ஹஸ்ரத் இன்னாருடைய மகன் இன்னாருக்கு, இன்னாருடைய மகள் இன்னாரை அவருடைய வக்கீல், அந்த மாப்பிளுடைய வக்கீலாகிய உங்களிடத்தில் அவருக்காக நான் நிக்கா செய்து தந்தேன்னு சொல்லணும். இது நடக்கு. எங்க ஊர்லயும் அப்படி கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருக்கிறேன். சங்கைக்குரிய பெருமக்களை திடீர்னு மாப்பிள்ளை வரணும், அரபு நாட்டிலேருந்து அது பெரிய ஒரு கூட்டு கல்யாணம், 7 கல்யாணம். திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை வர முடியாம போச்சு, போ நீ உனக்கு லீவ் தர மாட்டேன்ட்டான். எல்லாம் சரின்னு திடீர்னு மாறி போயிட்டான். இப்படி நடந்தது. அதே மாதிரி மன்னர் யாருடைய வக்கீலாக மன்னர் ஆக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த ரம்லா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவங்ககிட்ட தன்னுடைய உத்தரவு கொடுக்குறாங்க. அவங்க சார்பாக அவங்களும் சஹாபிகள்லாம் கூடி உட்கார்ந்து 400 தீனார் 400 தங்க காசுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக அவர்களுக்கு நான் ஹதியா கொடுக்கிறேன், அதை உங்களுக்கு நான் மகராக தருகிறேன். 400 திர்ஹம்கள் தீனார்கள் கொடுத்து அந்த கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாகவும் அருமையான விருந்து வைபவங்கள் நடத்தி அந்த ரசூலுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சார் நஜாஷி மன்னர். அப்படி ஒரு அற்புதம் நடந்தது. அதற்கு பிறகு செய்தனா ரம்லா நாயகி அவர்கள் தான் உம்மு ஹபீபாவுடைய அம்மா, அவங்களுடைய அசல் பேர் ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒருவராக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, நாட்கள் கடக்கிறது. அதற்கு பிறகு இதற்கு இடையிலே மக்காவில் இந்த கட்டத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை வந்ததை நம்ம சொன்னோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமியத்திற்கு வந்த நிகழ்வை முதலாவதாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது யார்?
இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, மக்கள் உமர் இஸ்லாத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறத சொல்லணும். இதுக்கு யாருன்னு சொன்னால் ஜமீல் இப்னு மஅமருல் ஜம்ஹி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர், ஒரு பெரிய மனுஷன். அவரை கூப்பிடப்பட்டது. அவர் அங்கேருந்து வந்தார். என்ன உமர் என்னை கூப்பிட்டு அனுப்பினீங்களாமே? ஆமாம் கூப்பிட்டு அனுப்பினேன். ஒரு செய்தியை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லணும். என்ன செய்தியை சொல்லணும்? நான் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அவனுடைய ரசூலாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஏற்றுக்கொண்டேன். இது சொல்றதுக்காக என்ன நீ கூப்பிட்டு வந்த நீ என்ன? அவர் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சின்ன வயசு. அப்போ அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய வயசு, புரியாத வயசு ஒன்றும் இல்லை. 1 வயசு 2 வயசு 3 வயசுலாம் கிடையாது. ஒரு 6-7 வயசு, எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய வயசா இருந்தது. என்னுடைய தந்தையும் அந்த ஜமீல் இப்னு மஅமரை தொடர்ந்து போனாங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். போனா அவர் நேரா போயிட்டார். காபாக்கு மத்தியில் பக்கத்துல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர் போய் சொல்றார், உங்களுக்கு செய்தி தெரியுமா? உமர் இஸ்லாத்தை என்ன செய்றார்? நம்முடைய மதம் மாறிவிட்டார், உமர் மதம் மாறிவிட்டார் அப்படின்னு சொன்னது மக்கள்லாம் செய்தி வந்து உமரா மதம் மாறினார் என்றெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உமர் ரதி பின்னால வந்துட்டாங்க. நான் இல்ல, நான் ஒன்னும் மதம் மாறல, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். சொன்னாங்க, நான் ஒன்னும் மதம்லாம் ஒன்றும் மாறல, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அதான் இயற்கை மார்க்கம், அதுல நான் நுழைந்து விட்டேனே தவிர புதுசா ஒன்னும் மதம்லாம் நான் ஒன்னும் மாறிக்கிட்டு இருக்கல. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய திருத்தூதராக நான் அங்கீகரித்தேன் என்று சொன்னதும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கிருந்த தலைவர்கள் 50-60 பேர் உமர் ரலியல்லாஹு தன்னந்தனியாக இருந்து வாதினாங்க. இது எப்ப நடக்குது? அதிகாலை பொழுதுல ஆரம்பிச்சது, 12 லுஹருடைய வக்து வரைக்கும் நடக்குது விவாதம். அவங்களால மாறி மாறி பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு தன்னந்தனியா இருந்து பேசுறாங்க. கடைசியில் அவங்களால டயர்ட் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அப்படியே உட்காந்துட்டாங்க. சொன்னாங்க, நான் என் கொள்கையில உறுதியா இருக்கேன், நான் கொள்கையில உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள், இதுக்கு மேல உங்களால் நீங்க என்ன கொல்லணுமா கொன்றுங்க, நான் இதுல தான் இருப்பேன், இதை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று சொன்னதும் அதற்கு பிறகு அங்கிருந்து ஒருத்தர் வந்தார். ஒரு பெரியவர் வர்றார். பெரியவர் வந்து ஒரு பெரிய கோடு போட்ட சட்டையும் போட்டுக்கிட்டு, யார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் வந்தார், அற்புதமான அழகான உடை அணிந்தார். எனக்கு சின்ன வயசு, அவர் யாருன்னு எனக்கு தெரியல, பார்த்துருக்கிறேன், அவர் யாருன்னு தெரியல. அவர் சொன்னார், என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் சொன்னாங்க, இல்லை இவர் உமர் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டாரு, உமர் வந்து இஸ்லாத்தை என்ன செஞ்சுக்கிறாரு? தழுவி இருக்கிறாரு, நம்முடைய மார்க்கத்தை விட்டு வெளியில போயிட்டாரு. அதனால நாங்க வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஏன்பா அவர் போனா போயிட்டு போறாரு, அது அவர் அந்த மார்க்கத்தை அவர் போகட்டும், நம்ம மார்க்கத்தில் இருப்போம், நீங்க ஏன்பா போட்டு இதனால என்னப்பா பிரயோஜனம்? வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டையும் சச்சரவும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையும் பிளவுகள் தானே ஏற்பட்டு இருக்கோம். அவர் போனா போட்டும், போப்பா உமர், நீ போறப்போ போக போ, நீ உன் இஷ்டப்படி இருந்துக்க, நாங்க எங்க இஷ்டப்படி இருக்கிறோம் என்று அவர் சொன்னார் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் குறிப்பிட்டார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நிகழ்வோடு கிட்டத்தட்ட அபிசீனியாவினுடைய நிகழ்வை நாம் நிறைவுக்கு கொண்டு வந்துட்டோம். அங்கேருந்து அவங்க புறப்பட்டு வர்ற செய்தி மட்டும்தான் இருக்கு. அபிசீனியாவிலேருந்து எப்போ புறப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் இருக்கு. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறோம். இதற்கு இடையில் மக்காவில் மக்கள்லாம் ரொம்ப முஸ்லிம்களாம் நிம்மதியாக நடையில் கடுமையான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அபிசீனியாவில் இஸ்லாம் வந்துடும், இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போயிடுவாங்க, அங்கிருந்தெல்லாம் பெரிய பெரிய கூட்டங்கள் கூட ஆரம்பித்தால் நம்முடைய நிலை என்ன ஆகுவது, ஒரு முடிவுக்கு வரணும் என்று சொல்லி ஒரே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நேரா போனாங்க. அபூ தாலிப் ஒரே ஒரு முடிவு தான், இதற்கு பிறகு பேச்சுவார்த்தை அதெல்லாம் கிடையாது, உமரையும் நீங்க தூக்கிக்கிட்டீங்க, இப்படி முஹம்மது உங்களுடைய சகோதர மகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு இனிமேல் நாங்கள் தயாராக இல்லை, ஒரு முடிவுக்கு வரணும், ஒரே முடிவுதான், நீ குடும்பம் கோத்திரம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க கிடையாது, தடை உத்தரவு, உங்களோட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அமர்ந்து பேச மாட்டோம், கண்டா அப்படி ஆண்டு போயிடுமே தவிர உங்களோட பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள மாட்டோம், கொடுக்கல் உறவு செய்ய மாட்டோம், அதே மாதிரி சம்பந்தங்கள் எடுக்க மாட்டோம், உங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவோம். எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் தராம தான் என்ன செய்யணும்? முஹம்மதை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், நாங்கள் கொலை செய்து விடுவோம். இதை தவிர்த்து வேற எதுவும் வழி இல்லை. எந்த பேச்சுக்கும் அப்படி இப்படி அதை செய்யணும், எதுக்குமே நாங்க தேரல. உங்க மகனை, சகோதர மகனை எங்க இடத்துல ஒப்படைங்க, நாங்க கொலை செய்வோம், இல்லைன்னு சொன்னா நாங்க உங்களை பகிஷ்கரிச்சிருவோம், உங்களை மட்டும் இல்ல உங்க குடும்பம் முழுவதையும் பகிஷ்கரிப்போம்.
அபூ தாலிப் தன்னுடைய குடும்பம் முழுவதையும் கூப்பிட்டாங்க. அதில் முஸ்லீம்கள் ஏற்றுக்கிட்டாந்து இருக்கிறாங்க, எல்லாம் ஹாஷிமிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்தாங்க. என்னப்பா ஹாஷிமிகள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்ன செய்யறது, நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன போது எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்காதவங்க தான். ஒரு குரூப் சொல்லிச்சு, நாங்கள் ஏற்காங்க, ஆனால் குடும்ப உறவை விட்டு நாங்கள் வெளியில் போக மாட்டோம், அதில் ஸ்ட்ராங்காக நிற்போம், பரவாயில்லை, அவர்கள் நம்ம குடும்பத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்படைக்க மாட்டோம், எங்க ரத்தம் அவர்கள், ஒருபோதும் அவர்களை நாங்கள் ஒப்படைக்க முடியாது, அவர்களை கொல்லுவார்களா, அப்படி அவர்கள் மேல் கை வைத்தால் நாங்கள் அவர்களை கொல்லுவோம். இது யார் சொல்றான்? இஸ்லாத்தை ஏற்காத ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இஸ்லாத்தை ஏற்றவங்களை கேட்க தேவையில்லையே, அவங்களுக்கு ரெண்டு வகையிலும் நமக்கு ஹிதாயத்தை தந்தவர்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுது, அவன் விடுவாங்களா? அந்த ஈமானும் இருக்கிறது. எனவே எது வந்தாலும் சரி என்று ஒரு முடிவுக்கு வந்தாங்க, அறிவிச்சாங்க, நீங்க என்ன வேணுமானாலும் செய்யுங்க, நாங்க முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்க முடியாதுன்னு பகிஷ்கரிச்சிட்டாங்க. தடை உத்தரவு போடப்பட்டது. கிட்டத்தட்ட 2 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த மக்கள் அடைந்த கஷ்டம் இருக்கே, லேசான கஷ்டம் இல்லை, உணவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள ஷைப அபி பனீத் அபு தாலிப் என்ற பெயர் விட்டு அந்த கணவாயில எல்லா மக்களோட இடத்துல இருந்தாங்க. ஆனால் அபு தாலிப் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒருவேளை திடீர்னு இவனு முரட்டு பசங்க திடீர்னு வந்தாலும் வந்துடுவான்னு சொல்லி எல்லாம் ஒரே இடத்துல ஒரே பொட்டல் வெளியில எல்லாம் டென்ட் போட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. வீட்டெல்லாம் காலி செஞ்சுட்டாங்க, வேற வழி இல்லை, வீடெல்லாம் போக முடியாது. எப்பவும் போனால் காபாவுக்கு போயிட்டு வருவாங்களே தவிர வேற கடை தெருவுக்கு போய் சாமான் வாங்க முடியாது. பசி, பட்டினி, தாகம் என்று குழந்தைகளினுடைய பசியினுடைய குரல் காபாவினுடைய சுவரிலே முட்டி மோதியது என்று எழுதுறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். காபாக்கு கொண்டு வருவாங்க அந்த பிள்ளைகளை, பசியோட கதர்னு கதரும். பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பால் இல்லை தாய்மார்களிடத்தில். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலை வந்தது. ஆனால் அந்த கஷ்டத்திலும் கூட அபூ தாலிப் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த முரட்டு பசங்கள் திடீரென்று வந்து தாக்கிவிடக் கூடாது, என்னுடைய கூடாரத்தில் என்னுடைய படுக்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை நீங்க தான் படுத்து கிடக்கணும். அவங்களுக்கு ஒரு படுக்கை இருக்குல்ல, அதுல தன்னுடைய பிள்ளைகளை படுக்க வைப்பாங்க அபூ தாலிப். நீ போய் அவங்களோட படுக்கையில படு, இந்த கெட்ட பையில ஏதாவது ஒன்று செய்வானோ, அப்படி உயிர் போயிருந்தா உன் உயிர் போகட்டும், அவர் உங்க போகக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் உயிர் போனாலும் கூட அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், என்னுடைய படுக்கையில் அவங்க படுக்கணும் என்று அந்த அளவுக்கு செய்தார்கள். அவர்கள் படுக்கை எழுதினா பிஸ்மிஹி தாலான்னு எழுதுவானோ. அல்லாஹ்வுடைய விஷயத்துல பிரச்சனை கிடையாது. குறைஷிகளுக்கு அல்லாஹ்வுடைய இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ்வோடு இந்த 360 சிலைகளும் அல்லாஹ், அவங்களும் சேர்ந்துதான் கடவுள். அந்த அல்லாஹ்வுக்கு இவங்க எல்லாம் உதவியாளர்கள், இவங்க இல்லாம அல்லாஹ்வால எங்க இயலாது. இதுதான் அவங்களுடைய கொள்கை. அல்லாஹ்வை ஏத்துக்கிடுறான், ஹுபலையும் ஏத்துக்கிடுறான், லாத்தையும் ஏத்துக்கிடுவான், உஸ்ஸாவை ஏத்துக்கிடுவான், நாயிலாவை ஏத்துக்கிடுவான். இப்படி 360 சிலைகள் வச்சிருந்தாங்க. இவைகளை கொண்டுதான் அவன் இயங்க முடியும், தனியாக அவனால் இயங்க முடியாது என்று அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, உடைச்சாங்க. எனவே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு உடன்படிக்கை எழுதினாங்க. அந்த உடன்படிக்கை பத்திரத்தை எழுதினவர் மன்சூர் இப்னு இக்ரிமா. அவர் தான் என்ன செய்யறாரு? எழுதுறார். சொல்லி இவர்களோட என்ன செய்யக்கூடாது? குடும்ப உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது, குறைஷிகள் யாரும் இவர்களோட எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது, உணவளிக்க கெட்டதுக்கு அவங்க கூட கூடாதுன்னு எழுதி என்ன செஞ்சிட்டாரு? அவரு கொண்டு போய் காபாவினுடைய உட்பகுதியில தொங்க போட்டார். காபாவுக்குள்ள கொண்டு போட்டாச்சு. காபாவுக்கு உள்ள போட்டா அது பவர் கூட. காபாவினுடைய திரையில் கொழுகினாலே அவங்களுக்கு அது ஒரு பெரிய பவர். காபாவினுடைய வாசல்ல வச்சா அது பெரிய பவர். காபாவுக்குள்ளே வச்சுட்டா ரொம்ப பெரிய பவர். அசைக்க முடியாத ஒப்பந்தம், யாராலும் உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒப்பந்தம் காபாவுக்குள்ள போட்டு கதை வச்சாச்சு. அவ்வளவு. அதுக்கு பிறகுதான் இந்த கொடுமைகள் எல்லாம் நடந்தது. அந்த ஒப்பந்தத்தை எழுதியவர் மன்சூர் இப்னு இக்ரிமாவினுடைய கைகள் விளங்காமல் போய்விட்டது. அப்படி கைகள் அப்படியே சோர்ந்துருச்சு, சூகையா போயிடுச்சு கைகள். அப்பவும் பாடம் வரலையே, அது வேற விஷயம், படிப்பினை வரவில்லை. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் ஒரு ஹக்கீம் இப்னு ஹிஷாம், கதீஜா நாயகி, அவங்களும் அந்த பாருங்க செல்வ சீமாட்டி பொம்பளை, அவங்களும் பசியில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த ஷைப அபி தாலிபுடைய அந்த கணவாயில் அவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஹக்கீம் இப்னு ஹிஷாமுக்கு இவங்க மாமி முறை, கதீஜா நாயகி மாமி முறை. இவர் என்ன செய்வார்? இரவுல நைட்டில் உணவுகள்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் நைஸாக கொடுப்பார்.
கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது. எல்லாருக்கும் ஏதாவது எல்லாருக்கும் ஒரு பிடியாவது கிடைக்கணுமா இல்லையா? அவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்காங்க, ரசூலுடைய குடும்பங்கிறதுனால கொடுப்பார். ஒரு கட்டத்தில் இந்த ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ஒரு பையனை தானா கொண்டு போறது இல்லை, அதுக்குன்னு ஒரு பையனை வச்சிருக்கிறார், சாப்பாடுகளை சுமந்து வர்றதுக்கு ஒரு பையனை வச்சிருக்கிறார். நைஸா அப்படி போற ஒரு நாள் அபூ ஜஹல்கிட்ட மாட்டிக்கிட்டார். ஹக்கீம் இப்னு ஹிஷாம், எங்க போற நீ? இல்லை, நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியும், நீ கொண்டு போய் உணவு கொடுக்குறியோ, எப்படி ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன்னு தெரியும் இல்லையா? ஒப்பந்தத்தை மீறினா என்ன தண்டனை தெரியுமா அவனுக்கு என்று 2 பேருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அபூ ஜஹலுக்கும் ஹக்கீம் இப்னு ஹிஷாமுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம். நீ கொண்டு கொடுப்பியா? அப்படியா? அப்படின்னா பயங்கர தகராறு. இந்த நேரத்தில் தான் அபுல் பக்தரி அங்கேருந்து வர்றார். கொஞ்சம் மாட்ட சாட்டமான துணிவான ஆள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஆள் இல்லை. அபுல் பக்தரி அங்கேருந்து வர்றார். என்னப்பா தகராறு, என்ன சண்டை போட்டு நடக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும், அபுல் பக்தரி, இந்த ஹக்கீம் இப்னு ஹிஷாம் நாம் யாரை ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அவர்கள்லாம் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கிறார், உணவு கொண்டு போயிட்டு இருக்கிறார், இதெல்லாம் சரியா? விடக்கூடாது இல்லை, அதான் தடுத்து இருக்கிறேன். கொஞ்ச நேரம், ஏன்பா சாப்பாடு தானப்பா கொண்டு போறாரு, சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, நீ அதை போய் தடுத்துட்டு இருக்கிறிய? இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது, சின்ன குழந்தை செத்து போகட்டும், குழந்தைகளை அந்த சாகட்டுமே அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி, நம்ம தம்முடைய பிள்ளைகள் சாகிறதே என்று அவங்க திரும்பி நம்முடைய ஒப்பந்தத்தை ஏற்று வரணுமா இல்லையா? வரலையே, ஒரு பய வரலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் அந்த அத்தனை கஷ்டங்களையும் சகித்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்போர்ட் அவ்வளோ பேர் இருந்துட்டாங்க, ஒரு ஆள் கூட மாறல. அட ரசூல் இவங்களால தானே இவ்வளோ கஷ்டம் வந்து நம்ம சொல்லுமா இல்லையா? அட எதுப்பா வம்புக்கு, நமக்கு மாட்டிக்கிட்டோமப்பா, இவனை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யாருமே வாய் திறந்து பேசல. எல்லாரும் அந்த கஷ்டத்தை, எல்லாருக்கும் உள்ள கஷ்டம்தான், சகிப்போம். ஒரு ரசூலுல்லாஹ்வினுடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்பதில் எல்லாரும் ஒன்றுபட்டிருந்தார்கள். முஸ்லிம்களாக இருந்த அந்த ஹாஷிமிகளும், முஸ்லிம்கள் இல்லாமல் இருந்த ஹாஷிமிகளும். அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஹிதாயத்தை கொடுத்துட்டான். இப்படி செஞ்சதுனால கொடுக்காம இருப்பானா? அவனுடைய அருள் பெரிய விசாலமானது இல்லையா? ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் அபுல் பக்தரி சொன்னார், என்னப்பா இதுல ஒரு பெரிய உணவா பெருசா கொடுத்துட்டு கொட்டிட்டீங்களோ, இவர் பெருசா கொண்டு கொடுத்துட முடியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறாரு, சின்ன குழந்தைகள் இருக்கின்ற 2 பேருக்கா. அபூ ஜஹலுக்கும் அபுல் பக்தரிக்கு இடையில கடுமையான வாக்குவாத கட்டத்துல கைகலப்பு வந்து ஆரம்பிச்சிருச்சு. அபுல் பக்தரி போட்டு தூக்கி மிதிச்சிட்டார். அபூ ஜஹல மிதிக்கவும் செஞ்சிட்டார். அடி தாங்க முடியாம ஓட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறான்? ஹம்சா நாயம் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேர போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே இப்படி நடந்தது, அபுல் பக்தரி நமக்கு எதிரானவர் தான், ஆனால் அந்த உணவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அவர் ரொம்ப இரக்க சிந்தனை உள்ளவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் பத்ர் யுத்த களங்களில் சொன்னாங்க, பத்ர் யுத்த களத்தில் அபுல் பக்தரி அந்த குறைஷிகளினுடைய கூட்டத்தில் இருக்கிறார், எதிர் தரப்பில் இருக்கிறார். அப்போ சொன்னாங்க சஹாபிகளை பார்த்து, சஹாபிகளே அபுல் பக்தரியை கண்டால் நீங்கள் வெட்டாதீர்கள். எவ்வளவு கிருபை நபி பாருங்க, அபுல் பக்தரியை கண்டால் நீங்கள் வெட்டாதீர்கள், அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு அபுல் பக்தரி என்ன செஞ்சாரு? இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் வரலாற்றிலே பெரிய செய்திகளாக, வலிமையான செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். அருமையான பெருமக்களே, அந்த உடன்படிக்கை முறிந்து போன நிகழ்வு, அந்த உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க இல்லையா, 2 வருஷம் கடந்துருச்சு. 2 வருஷம் கடந்து அந்த கொஞ்சம் கூட அவர்கள் தளராமல், இந்த முஸ்லிம்களும் அப்படி இருக்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் அந்த உறுதியிலே இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறான். ஒரு அற்புதமான நிகழ்வின் மூலமாக, ஆச்சரியமான ஒரு நிகழ்வின் மூலமாக, ஒரு முஅஜிசத்தின் மூலமாக அந்த நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தான். 3வது வருஷம் தொடங்கிடுச்சு. 3வது வருஷம் தொடக்கத்தில் இப்படி ஒரு முடிவை ரப்புல் கொண்டு வந்திருக்க, அது குறித்த தகவல்களை அடுத்த உரையிலே நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து, கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பை இன்னும் அதிகப்படுத்தி, அவர்களுடைய காலடியிலே மறுமையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் நஸக பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.